அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் 6ல நியூ சிலபஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே லாஸ்ட் 2 கிளாஸா வந்து அதான் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 6 நியூ சிலபஸ் பொறுத்தளவு உங்களுக்கு டெவலப்மெண்ட் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. அதில் டெவலப்மெண்ட் பயாலஜி ஆல்ரெடி ஃபினிஷ்டு. இம்யூனாலஜியில் தான் கிளாஸ் போயிட்டு இருக்குது. சரியா? இம்யூனாலஜியில் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக ஓல்டு சிலபஸ் ஃபுல்லாக ரெக்கார்டு கிளாஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சிருப்பீங்க. அதில் வந்து இன்னட் இம்யூனிட்டி, அக்யூட் இம்யூனிட்டி, டி செல், பி செல், சரியா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. ஆன்டிஜன், ஆன்டிபாடி, பர்டிகுலராக லாஸ்ட் கிளாஸில் வந்து இதுவும் பார்த்தோம். ப்ளஸ் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, ஆன்டிபாடி இன்ஜினியரிங், ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன், இது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் டி செல், பி செல் அண்ட் ரெசப்டார்ஸ் ஆல்சோ வி ஆர் டிஸ்கஸ்ட் இன் த லாஸ்ட் கிளாஸ். சரியா? அதுமாரி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் பிரைமரி, அதில் ஆன்டிபாடி ஆர் ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் மாடுலேஷன், அது ரெஸ்பான்ஸ் தான் அந்த மாதிரி சொல்றாங்க. சரியா? அது எல்லாமே இருக்கும். சில டாபிக் வந்து ஓல்டு சிலபஸ்ல இருக்கு, அதோடைய கண்டினியூஷன் நியூ சிலபஸ்ல சில இது பார்த்தோம். அதுல ஒரு டாபிக் தான் அந்த பிரைமரி அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். அது வந்து அதோட முடிச்சிட்டாங்க. அப்ப நீங்க அது ஃபுல்லாவே ஓல்டு சிலபஸ்ல பாத்துருங்க. பிரைமரி அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் ஃபுல்லாவே பாத்துருங்க. அதுக்கு கண்டினியூஷன் டைட்டில்லாம் என்ன வரும்னா எம்ஹெச்சி மாலிகுல். இதுவும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு, பட் இந்த அளவுக்கு டீட்டெயிலா இருக்காது ஓல்டு சிலபஸ்ல. சரியா? ஓல்டு சிலபஸ்ல உள்ளது எம்ஹெச்சி மாலிகுல்ஸும் பார்த்துக்கணும். ஆன்டிஜன் ப்ராசஸிங் அண்ட் பிரசன்டேஷன். ஸோ இதுதான் இன்னைக்கு இதோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஸோ யூனிட் 6 நியூ சிலபஸ், பேஜ் நம்பர் 85. இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 12 பேஜ் 14 பேஜ் இருக்கும். அது நம்ம இதை முடிச்சுட்டு திரும்ப அது ரொம்ப ஹிண்ட் மாதிரி தான் இருக்கும். அது கடைசியில் பார்ப்போம். சரியா? பேஜ் நம்பர் ஆக்சுவலாக 71 வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ 71லேருந்து அது எம்ஹெச் மாலிகுல் இருக்கும், இருந்தாலும் அது கடைசியில் பார்த்துக்கலாம். நவ் டேக் த பேஜ் நம்பர் 85. 85ல மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டி காம்ப்ளெக்ஸ். இது ஆக்சுவலாக ஓல்டு சிலபஸ்ல கிடையாது, இல்லாட்டாலும் நான் ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பேன். இப்போ நியூ சிலபஸ்ல உண்டு. மேஜர் எம்ஹெச்சி, எம்ஹெச்னு நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நான் நிறைய இடத்துல இது சொல்லியிருப்பேன். அந்த ஓல்டு சிலபஸ்ல எந்த இடத்துல கொஸ்டின் வரும் இந்த ஏரியால அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ நத்திங், எம்ஹெச்சி இஸ் a set of the surface protein. It's located on the cell membrane of the nucleated cells. ஒரு நியூக்ளியேட்டட் செல்ஸ்ல செல் மெம்பரைன்ல ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மார்க்னு சொல்லலாம் சிம்பிளா. இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆன்டிஜன் பிரசன்டேஷன். அதான் அதுக்கு அடுத்த டைட்டில் இது வரும். சரியா? அண்ட் த லிம்போசைட் ரெகக்னைசேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்டிஜன் பிரசன்டேஷன் அண்ட் லிம்போசைட் ரெகக்னைசேஷன், தட் இஸ் வி ஆர் கால்ட் இஸ் எம்ஹெச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுல மற்றதெல்லாம் நீங்க இதுல மெயினா இந்த எம்ஹெச் மாலிகுல்ஸ் பொறுத்தளவு மவுஸ்ல நல்லா நிறைய டிஸ்கவர் பண்ணிருப்பாங்க சார். நெக்ஸ்ட் மேன்ல சொல்லும்போது ஹியூமன் பீயிங் பொறுத்தளவு அது அந்த வேர்டை வந்து நம்ம HLA அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் லீகோசைட் ஆன்டிஜன் சொல்லுவோம். ஹியூமன் லீகோசைட் ஆன்டிஜன் சொல்லுவோம். சரியா? இங்க வந்து எம்ஹெச்சி வந்து நம்ம மவுஸ்ல நிறைய ஸ்டடிஸ் பண்ணுங்க. மேன்ல யாரு ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க, அதுல நோபல் பிரைஸ்ல யார் வாங்கி, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ 86ல ஆக்சுவலா அதோட அப்ரிவேஷன் நிறைய இடத்துல ஒவ்வொரு இடையும் இந்த மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு போட போனா எம்ஹெச்னாவே அதான் மீனிங். சரியா? இட்ஸ் a gene produced by that. அது ஒரு ஜீன், அது எம்ஹெச் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதை தான் அந்த புரோட்டீனை தான் நம்ம என்ன சொல்றோம், தட் ஆன்டிஜன், எம்ஹெச்சி ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இதுல நிறைய மீனிங் இருக்கு. ஹிஸ்டோ அப்படின்னாவே டிஷ்யூ, ஹிஸ்டோனாவே ஹிஸ்டாலஜினாவே டிஷ்யூ சொல்றோம்ல. கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னா லிவிங் டுகெதர் இன் ஹார்மோனியஸ்லி சொல்றது, ஒரு இடத்துல வாழக்கூடியது. சரியா? அதான் ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டி. மேஜர்னா மெயின் அந்த மீனிங்ல வரும். சரியா? எல்லாம் சேர்ந்ததான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் மாலிகுல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஜீன். ஏன்னா ஜீன் தான் நான் சொல்றேன், இந்த ஜீனால் தான் அந்த ஆன்டிஜன் வருது. சிமிலர் டு தட் ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் சொல்றது. டிசிமிலர் இந்த நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் உங்களுக்கு தெரியுமில்ல. ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவலுக்கு ஒரே மாதிரி இருக்குமா, நான் ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்றாங்க. சரியா? இந்த டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராஃப்ட்னு சொல்லுவோம். நான் ஒரு அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம், இல்ல ஏதாவது டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். ஜெனட்டிக்கலி சேம் ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ், த கிராஃப்ட் ரிமைன்ஸ் ஹெல்த்தி அண்ட் அக்செப்டட். உங்களுக்கு தெரியும், அதை ஒட்டி பிறக்கிற குழந்தைகள் ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ், அந்த ட்வின்ஸுக்கு ஓரளவு அந்த டிஷ்யூ வந்து மேட்ச் ஆகும். அதான் கிராஃப்ட்னு. அப்போ ஷோர்லி இட் வில் பி அக்செப்டட். ஏன்னா இது அதுல வந்து இந்த எம்ஹெச் மாலிகுல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு, அதுக்காக சொல்றேன். சார் இதே டிஷ்யூ வில் பி டிரான்ஸ்பிளான்டட் பிட்வீன் தட்
ஜெனட்டிக்கலி நான் ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ், சம்பந்தம் இல்லாம 2 பேர்கிட்ட, அப்போ வந்து கண்டிப்பா இட் வில் பி அஃபெக்டட் த கிராஃப்ட். அந்த கிராஃப்ட் அங்கன்னா கிராஃப்ட் சம்வாட் இட் ஹெல்தி, இங்க கிராஃப்ட் வில் பி டை. தட் ரிஜெக்ஷன், சிம்பிளா சொன்னா கிராஃப்ட் வந்து ரிஜெக்ஷன். சரியா? அதுதான் இங்க சொல்லுவாங்க. MHC molecules are involved into that particular transplantation antigenல இந்த molecules வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகும். சரியா? சோ இது ஃபர்ஸ்ட் இந்த மாலிகுல் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் த எங்க சார் என்ன WBC தான் மெயினா இந்த சர்ஃபேஸ்ல பார்த்திருக்காங்க. சரியா? WBC particularly surface of the human of WBC. அதுதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். Hence there also we are called as HLA. ஏன்னா WBC என்னது? லீகோசைட்ஸ். அப்ப ஹியூமன் லீகோசைட் ஆன்டிஜன், இதான் மீனிங். சரியா? அந்த WBCல இருக்கிற அந்த லீகோசைட்ல இருக்கிற ஆன்டிஜனை தான் HLA அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்பெசிஃபிக்கா நமக்கு HLA அப்படின்னு சிலபஸ் இல்ல, இருந்தாலும் லைட்டா அதை பார்ப்போம். இதுவும் ஓல்டு சிலபஸ்ல நான் சொல்லியிருக்கேன். சரியா? பட் MHC these molecules mostly all mammals are present, that எல்லா மேமல்ஸ்லயும் இருக்கும். சரியா? பட் இந்த கேஸ் மவுஸ் அண்ட் மேன் ஹஸ் பின் எக்ஸ்டென்சிவ்லி வந்து சயின்டிஸ்ட் ஸ்டடி பண்ணது வந்து இந்த 2 கேஸ்ல தான், மவுஸ்லயும் ஹியூமன் பீயிங் மேன்லயும். சரியா? சோ இதுல இன் மவுஸ் கவனிங்க, இன் மவுஸ்ல உள்ள HLA சாரி MHC அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா H2 மாலிகுல், H2ன்னு சொல்றாங்க. இதே ஹியூமன்ல என்ன சொல்றோம்? இதான் ஹியூமன், என்னது? HLA ஹியூமன்ல உள்ளது. சோ நார்மலா ஒரு MHC மாலிகுல் இந்த ஒரு சர்ஃபேஸ் செல்ல எப்படி சார் இருக்கும்னா, பேஜ் நம்பர் 86ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. சரியா? இதுல நீ அதுக்கடுத்து ரொம்ப டீப், அந்த நான் இதுல டிஸ்பிளேல காமிச்சது இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள இருக்கும், பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். அதுல மாலிகுல் டைப்ல வந்துடும் அது வந்து. சரியா? சோ இது வந்து நார்மலா ஒரு புரோட்டீன் ஆஃப் த செல்ஸ்ல வந்து ஜெனரலா என்னென்ன இருப்பாங்க? MHC கிளாஸ் 1 கிளாஸ் 2. அதுல கிளாஸ் 1 கிளாஸ் 2க்கு என்ன சார் டிஃபரெண்ட்னா, சும்மா அந்த பிக்சரை பாருங்க, பேஜ் நம்பர் 86ல இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் பாருங்க. நல்லா டீப்பா பாருங்க அந்த ஸ்ட்ரக்சரை. மாறி மாறி இருக்கும். அதுக்கடுத்துல இந்த மாதிரி ரவுண்டா அப்படி இருக்கும், அதுக்கடுத்து இப்படி சதுரமா அப்படி இருக்கும், அடுத்தது ரவுண்டா இருக்கும். அந்த பிக்சரை பார்த்தாலே நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். சரியா? அந்த சதுரம் இந்த மாதிரி உள்ளதான் நம்ம 1ன்னு சொல்றோம், இந்த மாதிரி உள்ளதை 2 MH கிளாஸ் 2 அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுல புரோட்டீன் ஆஃப் த செல்ஸ் அதுல உள்ள இருக்கிறது அந்த இது சும்மா ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு இமேஜினேஷன் தான் இது. MHC மாலிகுல் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி செல்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. So it's a balance of the proteins within the cells. The major role வந்து இது என்ன சார்னு கேட்டா, MHC molecule to bind the small peptide fragments, சின்ன சின்ன fragmentsல the surface of the cells. இந்த இடத்துல சுத்தி இந்த செல்ல அந்த பேஜ் நம்பர் 86ல இருக்கு பாருங்க. சரி, அதுதான் ஆன்டிஜன் பெர்சன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த அதுல வந்து லாக் ஆகிறதுக்கு. சரி, அந்த புரோட்டீன் இட்ஸ் broken உடையுது பெப்டைட் ஃபிராக்மெண்ட்ஸ். பெப்டைட்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அமினோ ஆசிட்ஸ். ஷார்ட் பெப்டைட் ஃபிராக்மெண்டா ஃபார்ம் ஆகும். சரியா? So despite the both self the peptides in the own proteins are foreign peptides and invading pathogens. அதாவது ஏதாவது உள்ள வரக்கூடிய அந்த இதை ஃபுல்லாவே சிம்பிளா பிரேக் பண்றதா அதோட இம்பார்ட்டன்ட் ரோல் சொல்றாங்க. Mainly the immune systems will be identified the self antigen and foreign antigen. அதாவது நான் செல்ஃப் ஆன்டிஜன், that is called foreign antigen சொல்லுவோம். அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டம் ஏதாவது பாடி நம்ம உடல்ல இருந்து வெளியே என்வாரன்மெண்ட்ல இருந்து உள்ள வந்தா அந்த ஆன்டிஜன் வந்து நம்மளுடைய பாடியில உள்ளே நம்ம உடல்ல உள்ளே ஆன்டிஜனா, செல்ஃப் ஆன்டிஜனா, இல்லைன்னா நான் செல்ஃப், தட் இஸ் கால்ட் ஃபாரின் ஆன்டிஜனா அப்படின்னா ரெகனைஸ் பண்ணக்கூடிய இம்யூன் சிஸ்டம். சரியா? பட் இது செல்ஃப் ஆன்டிஜன் சார் இஸ் ஐடென்டிஃபை ஈஸிலி டு ஐடென்டிஃபை. இது வந்து டேஞ்சரஸ். இது ஃபாரின் ஆன்டிஜன்ஸ், அதான் இட் லீட்ஸ் டு த டிசீஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ த இம்யூன் சிஸ்டம் வில் பி மானிட்டரிங். அப்போ மானிட்டர் ஃபார் தட் அமௌண்ட் ஆஃப் MHC, இட்ஸ் percentage in that antigen. அதை வச்சு தான் மானிட்டர் பண்றோம் டு ஹெல்ப் டு a target to destroy that even the cancer cells of that is to increase the amount of antigen, self antigen. சரி, எனிவே இது வந்து சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஒரு MHC அப்படின்னா எப்படி இருக்கும்னா, MHC வந்து மொத்தம் 4 டைப் ஆஃப் MHC இருக்கு சார். 4 டைப் ஆஃப் MHC மாலிகூல்ஸ் தான் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். இதுல எப்படி நம்ம இம்யூனோகுளோபின் சொல்றோமோ அதே மாதிரி MHC வந்து ஒரு 4 டைப் ஆஃப் கிளாஸ் இருக்கும். 4 டைப் ஆஃப் கிளாஸ் இருக்கும். சரியா? இதுல ரொம்ப முக்கியமா கிளாஸ் 1 கிளாஸ் 2 இந்த 2 தான் ஏதாவது கொஸ்டின் கேட்கறாங்க. ஹைலைட்ஸ் வந்து கடைசியில பார்த்துக்கலாம் சார். ஹைலைட்ஸ் எப்படின்னா, இது வந்து என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னவோ அது மட்டும் தான் இதுல ஹைலைட்ஸ் இருக்கும். அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி கொஸ்டின் இந்த மேஜர் ஹிஸ்டோ கம்பேரிட்டிவிட்டியோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு ஒரு கட்டத்துக்குள்ள பேஜ் நம்பர் 87ல இருக்கு பாருங்க.
இததான் எலாபரேட்டடா இங்க நம்ம ரொம்ப எலாபரேட்டா இங்க கொடுத்துருக்கோம். சரியா? சரி, ரைட்டு. ஸோ இப்போ ஜென்ரலா கொஞ்சம் எலாபரேட் பார்த்துட்டு ஃபைனலா கூட அது பார்ப்போம். இதுல பேஜ் நம்பர் 88 வாங்களேன். 88ல அந்த கிளாஸ் 1 கிளாஸ் 2 மாலிகூல்ஸ் MHC இட்ஸ் belong to that immunoglobulin the super family. அது வந்து என்னன்னா அதுல immunoglobulins உங்களுக்கு தெரியும். that is called antibody. T cell receptor இல்ல CD4 CD8. இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுல இருக்க இந்த ஒரு நாலு டைப் இருக்கு பாத்தீங்களா? இந்த 4 டைப் என்னென்ன செல்ஸ் எல்லாம் இன்வால்வ். பேஜ் நம்பர் 88 வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஈவன் 87லயும் அதுக்கு ரிலேட்டடா ரொம்ப பிரீஃபா கொஞ்சம் சில விஷயங்கள் மட்டும் இங்க சொல்லியிருக்கோம். அது பின்னாடி பார்ப்போம். சரியா? கிளாஸ் 1 பார்ப்போம். கிளாஸ் 1 பாருங்களேன். இந்த மாலிகுல் பிரசன்ட் ஆல் நியூக்ளியேட்டட் செல்ஸ் ஆல்மோஸ்ட் கிளாஸ் 1ல எல்லாம் the most வந்து இதுல போட்டு present the most of the cells maximum cellsல nucleated cells இருக்கும். இது வந்து பாத்தீங்களா கிளாஸ் 2 வந்து ஆன்டிஜன், அதாவது present only in that antigen processing cellsல மட்டும் தான் இருக்கும். இது வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வச்சு சொல்றேன், பின்னாடி பார்ப்போம். ரைட், இட்ஸ் a made up of 2 polypeptide chain, ஒன்னு ஆல்பா இன்னொன்னு பீட்டா 2ன்னு சொல்றாங்க. மைக்ரோகுளோபின் செயின் சொல்லுது. கிளாஸ் 1 molecules you can recognize that. நல்லா கவனிங்க. கிளாஸ் 1 molecule is recognize that TC cell, cytotoxic T cell. இதுதான் டிஆர்பி கொஸ்டின். நான் வச்சுக்கோங்க. அதாவது கிளாஸ் 1 நான் நிறைய தடவை ஓல்டு சிலபஸ்ல இதை சொல்லியிருப்பேன். நீங்க ஓல்டு சிலபஸ் வீடியோல பார்த்தா தெரியும். சரியா? கிளாஸ் 1 வந்து எந்த செல்ல வந்து பிரசன்ட் தட் ஆன்டிஜன் பர்டிகுலரி இட் வில் பி ரெகனைஸ். இந்த மாலிகுலும் எந்த இதை ரெகனைஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. டிசி செல்ஸ். இது ஆன்சர். சரியா? சைட்டோடாக்சிக் நீங்க நிறைய இதுல அப்ரிவேஷன்ஸ் இருக்கும் சார். இம்யூனாலஜி பொறுத்தளவு இந்த ஒவ்வொரு இடத்துலயும் அடுத்த சைட்டோடாக்சிக் டி செல், சைட்டோடாக்சிக் அப்படிலாம் வராது. ஒரு தடவை வித்தின் பிராக்கெட்ல சொல்லிட்டாவே அடுத்த டிசினே தான் வரும். டிசி செல்ஸ் தான் வரும். ஸோ டிசி செல்ஸ் வில் பி ரெகனைஸ் த கிளாஸ் 1 MHC. It will be easy to activate it, and after that TC cells to bring out that cell mediated immune response. Cell mediated immune response உங்களுக்கு தெரியும். That is called T cell. Cell mediated நாவே என்ன மீனிங்? T cell தான். ஆன்டிபாடி மீடியேட்டர்னு சொன்னாதான் அது பி செல் வரும். சரியா? அண்ட் இந்த கிராஃப்ட் ரிஜன்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரியா? இதுதான் கிளாஸ் 1. மற்றபடி இதுல ஜென்ரலா சில விஷயங்கள் இங்க சொல்லியிருக்கோம். திஸ் பர்டிகுலரா அந்த இதுவும் ஒரு முக்கியமானதான். நான் பின்னாடி அது நான் சொல்றேன். அடுத்த டைட்டில் உள்ளதான். அடுத்த கிளாஸ் 2 பாருங்களேன். நம்ம மெட்டீரியல் முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து இந்த கிளாஸ் 2 மாலிகுல்ஸ் இட்ஸ் பிரசன்ட் அண்ட் தட் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல். சரியா? அங்க என்ன மோஸ்ட்லி இந்த ஆன்டிஜன் பிரசன்டிங், அதான் சொல்ல இங்க என்ன சொல்றோம், மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ்ல இருக்கும். இது ஒன்லி ஆன்டிஜன். சோ இதுதான் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டிஆர்பி கொஸ்டின். எங்க இருக்கும் அப்படின்னா அண்ட் பி செல் பாத்துக்கோங்க. பி செல் சொல்லிட்டாவே முடிஞ்சு வச்சு. ஏன்னா இங்க நம்ம டி செல் சொல்றோம் பாத்தீங்களா, அங்க வந்து பி செல்ஸ், அங்க ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் அண்ட் பி செல்ஸ். சரியா? இங்க 2 பாலிபெப்டைட், இது நேம் ஆல்பா அண்ட் பீட்டா செயின்ஸ். ஓகே, இதுல class 2 molecules will be recognized that T helper cells. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இங்க என்ன சொன்னேன்? சைட்டோடாக்சிக், அதாவது TC செல். இங்க என்ன சொல்றோம்னா T helper cell, TH cells. சரியா? இந்த இடத்துல ஹெல்பர் T cells இருக்கும். அதான் நான் T cells சொல்றேன். இதுதான் சார் டிஆர்பி கொஸ்டின். நான் வச்சுக்கோங்க. MH1, MH2. ஏன்னா ஸ்பெசிபிக்கா நம்ம சிலபஸ்ல MHC மாலிகூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப டீப்பான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி டைப்ஸ்ல கேட்பாங்க, அவ்வளவுதான். இதுல ஏதாவது ஃபங்க்ஷன்ல கேட்பாங்க. மெட்டீரியல் அதை விட தாண்டியே தான் இருக்கும். ஓகேவா? இந்த இப்ப 4 கொஸ்டின் சொல்ல இந்த மாதிரி தான் கொஸ்டினே வரும். வேற ஒன்றும் பெருசா வராது. நெக்ஸ்ட் அங்க ஏற்கனவே நான் சொன்னதான் திஸ் the activated the MH2 is activated the T helper cells and activated the even that activate அது வந்து என்ன சொன்னா TC cells activate பண்ணும் and B cells to bring out that. அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா MH வந்து செல் மீடியேட்டடும் அதுக்கு தான் வந்து T cells T as well as B செல் மீடியேட்டடும் அதோட ரோல் இருக்கு, ஹியூமரல் மீடியேட்டடும் அதோட ரோல் இருக்கு. இந்த அதுதான் இங்க லாஸ்ட்ல போட்டுப்பாங்க ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன்ஸ். அப்ப T cells மட்டும் கிடையாது. சரியா? அதுல ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். ரெண்டுமே இங்க இன்வால்வ் ஆகும். இதுவும் ஒரு கொஸ்டின் தான். அப்ப MH வந்து ஈவன் தட் பிரிங் அவுட் தட் செல் மீடியேட்டட் as well as the humoral immunity. சரியா? இது செகண்ட் ஒன். சரி, வேற என்ன இதுல பெருசா ஒண்ணு இது கிடையாது. இந்த கம்பல்சன் என்கோடட் பை தி B2 இது ஆல்பா பி அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து ஆல்பா ஏ இல்ல சார், இது ஆல்பா அண்ட் B2னா மைக்ரோகுளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க செயின். சரியா? B2னா பீட்டா தான் இங்க சொல்றாங்க. அப்படி
இது பீட்டா தான் அப்படி சொல்லுவாங்க. இங்க வந்து ஆல்பா அண்ட் பீட்டா செயின்ஸ். சரி, ஆல்பா அண்ட் பீட்டா செயின்ஸ். சரி, இப்படி போடக்கூடாது, பீட்டா, ஆல்பா அண்ட் பீட்டா செயின். ஓகேவா? நெக்ஸ்ட் பைண்ட் தி எண்டோஜெனஸ் ஆன்டிஜன், இது எக்ஸோஜெனஸ் ஆன்டிஜன், இது தெரிஞ்சுக்கோங்க. இது ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுல டு பைண்ட் த CD4 CD8, சரியா, இன் சைட்டோடாக்சிக் ஆஃப், இது நான் பின்னாடி நான் சொல்லுவேன், இன்னொரு இடத்துல வரும், இன்னொரு இருந்தாலும் இந்த இடத்துல சொல்றேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிளாஸ் 1னாவே CD8 ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாஸ் 2னாவே CD4 ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் ஓவரால் அபண்டன்ட் ஆன்டிஜன் டார்கெட் செல்ஸ், இது வந்து பர்டிகுலரா ஆன்டிஜன் அஸ் வெல் அஸ் ஆன்டிபாடி ரெண்டுமே நடக்கக்கூடியது. இது MH மாலிகுலர். ரைட், ஃபங்க்ஷன்ஸ். சரி, இப்போ 1 and 2 பார்த்துட்டோம். 3 பொறுத்தளவு இது மெயினா வந்து the secreted antigens such as the காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். இது தனியா டைட்டில் இருக்கு. நம்ம ஓல்டு சிலபஸ்ல நான் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டத்தை பற்றி கொடுத்துருக்கேன். இங்கேயும் நான் டீட்டெயிலா கொஞ்சம் நடத்துவேன். சரியா? காம்ப்ளிமெண்ட் இதுல வந்து C2 C4 B ஃபேக்டர் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அஸ் வெல் அஸ் சைட்டோகைனின், அதுல வித்தின் பிராக்கெட்ல கொடுத்துட்டு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹிட் ஸ்டாக் த புரோட்டீன்ஸ், இதெல்லாம் MHC3ல வரக்கூடியது. 4 வந்து பொறுத்தளவு the molecule present in the T cells of leukemia. சரி, as well as that immature thrombocytes எல்லாம் இது இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, it may be at the differentiate to the mature T cells. மோஸ்ட்லி கொஸ்டின் 1 and 2லே நின்றும் சார். இந்த 2, 3 and 4 கூட அந்த அளவுக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தாலும் நம்ம 4 டைப் இருக்கு, அதுக்காக தான் நம்ம இந்த 4 டைப்பை பார்த்துக்கணும்னு சொல்றோம். எதுக்கு சார் இந்த MHC? வாட்ஸ் த ரோல், வாட்ஸ் த ஃபங்க்ஷன்? சரியா? ஆக்சுவலா வந்து பெப்டைட் ஃபிராக்மெண்ட்ஸ், இட்ஸ் a drive the degenerated. ஸோ இது வந்து மிரர் இமேஜ் ஆஃப் த ப்ரோட்டீன் பிரசன்ட் இன்சைட் த செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயினா வந்து இந்த MH ஏற்கனவே சொன்னதான், இந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னதான், செல்ஃபா நான் செல்ஃபா, நம்ம ஓன் ஆன்டிஜனா இல்லைன்னா ஃபாரின் ஆன்டிஜனா, that it will be contained that the peptide present that molecule. சரி, அது வாட்ச் பண்ணக்கூடிய T cells வாட்ச் பண்ணக்கூடியது. மற்றபடி கிராஃப்ட் ரிஜெக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அது. கிராஃப்ட் ரிஜெக்ஷன் நம்ம இந்த கிட்னி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குது பாத்தீங்களா, அப்ப இந்த MH மாலிகுல் வந்து ஏன்னா இது ஆன்டிஜன், இது வந்து ரொம்ப அதோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஈவன் தட் பிரிங் தட் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் தட் இன்ஃபெக்டிவ் டிசீஸ், அதான் ஃபாரின் DNA உள்ள வந்தா, அண்ட் டு பிரிங் த ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் த கேன்சர், அண்ட் நெக்ஸ்ட் தட் மீடியேட் சர்டைன் தட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். காம்ப்ளிமெண்ட் பொறுத்தளவு C2 C4 and factor B also it's produce the MHC. சரி, it's responsible that individual சுமல் ஆஃப் பீப்புள்ஸ், அது கூட நம்ம சென்ஸ் ஆஃப் சுமல் கூட இதுல இன்வால்வ் இருக்குன்னு சொல்றாங்க. மேட் செலக்ஷனுக்கும் இதுல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரியா? ரைட், ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், த ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் அபவுட் தட் MHC. நெக்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் சார். இப்போ நான் வந்து ஒரு பிரீஃபா சொன்னேன். இப்போ அதே இது இப்போ இந்த ஹிண்ட்டுக்கு வாங்களேன், பேஜ் நம்பர் 87க்கு வாங்க. அதே தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவையோ அதை மட்டும் இங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கா, அப்ரிவேஷன் சொல்லியிருப்பாங்க. அது பர்டிகுலர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆன்டிஜன். ஏன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன்னாவே கிராஃப்ட், ஐடென்டிக்கல் நான் ஐடென்டிக்கலுக்கு எது யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகுன்னா, மவுஸுக்கு பாருங்க H2 ஏற்கனவே சொன்னதுதான், பேஜ் நம்பர் 87 பாருங்க. ஹியூமனுக்கு வந்து HLA, அதுல வந்து 2 பாலிபெப்டைட் நான் சொன்னேன், ஆல்பா அண்ட் பீட்டா. பாலிபெப்டைட் செயின் சொன்னாவே தட் இஸ் கட் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஞாபகம், சரியா? மோஸ்ட்லி த மேஜர் டு பைண்டிங் ஸ்மால் பெப்டைட் ஃபிராக்மெண்ட்ஸ். ஒரு 4 கிளாஸ் சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோங்க. அதுல மெயினா 2 தான் சொல்றாங்க பாருங்க. MH1 வந்து present all over that most of the cells, that is all nucleated cells. அப்புறம் நியூக்ளியஸ் இருக்கிற எல்லா செல்லையும் H1 இருக்கும். சரி, கிளாஸ் 1 இருக்கும். கிளாஸ் 2 வந்து மோஸ்ட்லி ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் as well as B cells. சரியா? ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் மட்டும் இங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க, அதை நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப டீடைலா ஒவ்வொன்னு ரொம்ப டீடைலா கிளாஸ் 1 மாலிகூல்ஸ், அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த நியூக்ளியேட்டட் செல்ஸ்ல எண்டோஜெனஸ் ஆன்டிஜன்ல இருக்கக்கூடியதான் கிளாஸ் 1. சரியா? So it's a present in the antigen of TC cells. TC na cytotoxic T cells அப்படினு சொன்னேன். சரியா? ரைட். So இது இந்த ஃபர்ஸ்ட் டயகிராம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் டயகிராம் தான் கிளாஸ் 1 மாலிகூல் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதேதான் பேஜ் நம்பர் 89லயும் கொடுத்திருக்கு. ஓகேவா? ரைட். So இதுல even that நான் என்ன சொன்னேன், binding the CD8 to against to that TC cells, செல் மீடியேட்டட்லயும் இருக்கும், இன்வால்வ் ஆகும். பர்டிகுலரா இந்த இதெல்லாம் கிளாஸ் 1ல CD8 கிளாஸ் 1 மறந்துடாதீங்க. அதே மாதிரி கிளாஸ் 1 வந்து TC செல் மறந்துடக்கூடாது. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி மட்டும் தான், இங்க ஆன்டிபாடி வராது. நான் ஏற்கனவே அங்க ஒரு டேபிள் மாதிரி காமிச்சேன்ல, அதுலதான் கொஸ்டின் உட்காரும், வேற எங்கேயும் வராது. சரியா? நெக்ஸ்ட் இதுவும் முக்கியம் தான், BCA இருக்கு பாத்தீங்களா, அது என்ன சார் BCAனா பி செல்ஸ் ஆன்டிபாடின்னு சொல்லலாம், இல்லைன்னா பி செல்
ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ BCA region of 6th chromosomes. So as well as the another region of that particular எத்தனாவது குரோமோசோம் பின்னாடி கூட டீட்டெயிலா வரும், எத்தனாவது குரோமோசோம்ஸ்ல இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ இதுல ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பேஜ் நம்பர் 89ல கொடுத்துருக்கேன். இங்கேயும் நான் அந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எப்பயும் அங்க சொன்னதே தான் சார் திரும்ப ரிப்பீட் ஆகும், புதுசா ஒண்ணு கிடையாது. 2 பாலிபெப்டைட், ஒன்னு வந்து ஆல்பா செயின், இன்னொன்னு பீட்டா 2 மைக்ரோகுளோபின் சொல்றாங்க, பீட்டா செயின் சொல்லாம. சரியா? சோ ஏற்கனவே சொல்லிட்டேன், தட் ஆன்டிஜன் ப்ராசஸிங் இன்சைட் அப்படின்னா வந்து அது புரோட்டியோஸ்டோம் சொல்லுவாங்க. the peptide it's located in the endoplasmic reticulum cell, அந்த உள்ள இருக்கு அந்த செல்ல இருக்கக்கூடியது. the peptides present the class 1 வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். அதுல ஆல்பா செயின் வந்து ஹெவியரா இருக்கும்னு சொல்றாங்க. அதுல எத்தனை டால்டன், அந்த கிலோ டால்டன் சொல்றாங்க பாத்தீங்களா. அதே பீட்டா 2 செயின் வந்து கொஞ்சம் லைட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க ஆல்பா பீட்டா பார்க்கணும்னா இந்த இதுதான் சார், வேற ஒன்றும் பெருசா ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்குல்ல, இந்த இருக்குல்ல ஏ ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3, அங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பீட்டா, இதான் பீட்டா 2 நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, பீட்டா 2 மைக்ரோகுளோபின். இப்படித்தான் இருக்கும். நீங்க இந்த ரெண்டு கம்பேர் பண்ணாலே தெரியும், இங்க இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். இங்க சும்மா ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலா வந்து சிம்பிளா சொன்னா செல் மெம்பரைன். இது என்ன சார், இந்த இதுல செல் மெம்பரைன் தானே இது இருக்கும், MHC அதை பைண்ட் பண்ண மாதிரி அப்படி காமிச்சிருக்காங்க. இந்த பிக்சர் உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். ஸோ அப்போ இது எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடியதான். தட் எவ்ரிதிங் வில் பி கனெக்டட் இன்டு தட். சரியா? ஆல்பா இதுல இன்னும் டீப்பான ஆல்பா செயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் நேர்னு சொல்லிட்டு ஆல்பால என்னென்ன இருக்கும், ஆல்பா 1 2 3 இந்த குளோபுலார் டொமைன் சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொன்றுக்கும் குளோபுலார் டொமைன். இதே இது ஆல்பா செயின்ஸ் இந்த B2 microglobin belongs to immunoglobulin, the superfamily. Alpha 1 domain is research up to that beta 2 microglobulin. ஜெனரலா அந்த பிக்சர் பாருங்க, எது எது எப்படி இருக்கு அந்த அளவுக்குலாம் பெருசா கேட்க, இது வேணா கேட்கலாம், எத்தனை ஆல்பா எத்தனை பீட்டா அந்த அந்த அது வேணா கேட்கலாம், வேற ஒன்றும் பெருசா. ஆல்பா 1 ஆல்பா 2 இட்ஸ் என்கோட் த சம் குரு இங்க வரீங்களா, இது வந்து ஆல்பா 1, இது ஆல்பா 2. இந்த இடத்துல ஒரு குரு இருக்கா, குருன்னா ஒரு பள்ளம்னு அர்த்தம். அது நம்ம மெட்டீரியல் 89ல அந்த அந்த அது நல்லா அதான் பெப்டைடு பைண்டிங் ஏரியா. இந்த பெப்டைடு பைண்டிங் கிளப்ட்னா அந்த பள்ளம்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் அது நடக்கும், பெப்டைடு பைண்டிங் குரூவ் ஆர் கிளப்ட். ஸோ பெப்டைட்ஸ் பீயிங் த பிரசன்ட் தட் இட் ஹெல்ட் த, இங்க தான் பெப்டைடு பைண்டிங் குரூவ் இருக்குது. சரியா? எங்க ரெண்டு ஆல்பா 1 ஆல்பா 2க்கு நடுவில், அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப டீட்டெயிலா போகலாம். இந்த அளவுக்கு கேட்பாங்களான்னா ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் எப்படி கேட்டாலும் நம்ம எழுதணும் பாத்தீங்களா, அதுக்காக தான் ரொம்ப டீட்டெயிலா MHC மாலிகுலை பத்தி சொல்லியிருக்கோம். இவ்வளவு டீட்டெயிலா நம்ம ஓல்டு சிலபஸ் நான் சொல்லியிருக்க மாட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். சரியா? சரி, நான் ஏற்கனவே சொன்னதே தான் திரும்பவும். கிளாஸ் 1 அப்படின்னு சொன்னாலே எண்டோஜினஸ் பாத்வே ஞாபகம் வந்துடும், ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்ப எண்டோஜினஸ் அத சர்ஃபேஸ் ஆஃப் த நியூக்ளியேட்டட்ல எண்டோஜினஸ் பாத்வே, வேற ஒண்ணும் பெருசா இதுல ஒண்ணும் கிடையாது. ஆல்சோ சைட்டோசாலிக் ஆர் எண்டோஜினஸ் பாத்வே. அது என்ன சார், எண்டோன்னு என்ன மீனிங், எண்டோன்னு உள்ள, அப்ப செல்லுக்கு உள்ள, அப்ப மோஸ்ட்லி இட் ஆஃபன்லி தட். அப்ப இந்த பாத்வே அது நடக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். அதுதான் சைட்டோனா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல பேஜ் நம்பர் 19 ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க, அததான் இங்க சொல்லியிருப்பாங்க. அந்த டயக்ராத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தட் இஸ் ஒன் புரோட்டீன், தட் இஸ் யுபிக்யூனின். மேல டாப்ல இருக்கு, பேஜ் நம்பர் 90 எடுத்துக்கோங்க சார். மெட்டீரியல் பேஜ் நம்பர் 90 எடுங்க. யுபிக்யூட்டின் இருக்கா, அது வந்து ஒரு புரோட்டீன். டைரக்ட்லி இட்ஸ் destruction will be that. சரியா? அது வந்து ஒரு செல். இது மத்ததுல உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இது ரவுண்டா ஒரு செல். சரியா? இதுல இருந்து உள்ள என்டர் ஆகிற மாதிரி இங்க காமிச்சிருக்கு. ஒரு ஆன்டிஜன் என்டர் தட் யுபிக்யூனின் the ligase. Actually it synthesize the enzyme ubiquitin ligase. ஓகே, அது என்சைம். அது லார்ஜ் சிலிண்ட்ரிக்கல் காம்ப்ளெக்ஸ் வந்து அது அப்படியே பிரேக் பண்ணி உள்ள வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரியா? தட் பிரேக் அண்ட் பெப்டைட் பாண்ட்ஸ் இன் தட் ஆன்டிஜன்ஸ். மோஸ்ட்லி அந்த அதுக்கு கீழே பாருங்க, இந்த நான் சொல்ல அந்த பிக்சரை மட்டும் பாருங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். பேஜ் நம்பர் 19 உள்ள நான் சொல்ல அந்த பிக்சரை மட்டும் பாருங்க. யுபிக்யூனின் எடுத்து ஒரு ஆன்டிஜன், that everything will be combined with that proteosomes ன்னு சொல்லுவாங்க. That's a proteostomes. That's large cylindrical complex proteins. அத proteostomes. சரியா? the peptides இதுல வந்து அதுக்கு கீழே அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்பா வாங்க. the peptide fragments. அப்ப இதுல இப்படி காயிலா இருக்குல்ல,
இது வந்து அடுத்த பிட்டு அப்படி உடையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, பெப்டைட் ஃபிராக்மெண்ட் இருக்கும். ஸோ ஆக்சுவல் தட் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இது எங்க போகுதுன்னா இது ஃபுல்லாவே எங்க இருக்குது, சைட்டோபிளாசம், அதாவது சைட்டோசால். அப்ப சைட்டோபிளாசம் என்ன இருக்கும், எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் இஸ் ரெப்ரசன்ட் தட், அத டிஏபின்னு இருக்கும் பாருங்க. அந்த இந்த இடத்துல அந்த இந்த இடத்துல ஒரு எண்டோபிளாசம் மாதிரி இருக்கும், எண்டோபிளாசம் ரெட்டிகுலம். சரியா, அதுக்குள்ள என்ட்ராற மாதிரி ஒரு காமிச்சிருப்பாங்க பாருங்க. எது பெப்டைட் ஃபிராக்மெண்ட் வந்து எண்டோபிளாசம் ரெட்டிகுலத்துக்குள்ள என்ட்ரா மாதிரி. ஸோ த டிஏபி டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் தட் ஆன்டிஜெனிக் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது என்ட்ரா ஆகுது. சும்மா அந்த பிக்சர் மட்டும் நான் சொல்ல பாருங்க. அங்க அந்த சர்ஃபேஸ் மாலிகுல்ஸ் கிளாஸ் 1 இருக்கு, மேஜர் ஹிஸ்டோகம்பாட்டிபிலிட்டி கிளாஸ் 1, த பெப்டைட் காம்ப்ளெக்ஸ். அண்ட் அந்த இஆர்ல இருந்து அப்படியே நெக்ஸ்ட் செல் ஆர்னல் கோல்கை காம்ப்ளெக்ஸ்க்கு மூவ் ஆகுது. இட்ஸ் அ மைக்ரேட் டு த கோல்கை காம்ப்ளெக்ஸ். அதுல இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெக்ஸ்ட் ஸ்டெப் கோல்கை காம்ப்ளெக்ஸ் செக்ரட்டரி வெசிகல்ஸ். ஓகே, செக்ரட்டரி வெசிகல்ஸ்ல இருந்து அப்படியே வந்து வெளியே போற மாதிரி அந்த எம்ஹெச் மால், இதான் செல்ஃப் சர்ஃபேஸ் மார்க்கர். அந்த பெப்டைட் ஃபிராக்மெண்ட் ஒரு பக்காவா வந்து கிளாஸ் 1 வந்து ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு எப்படி அந்த நடக்குது ஸ்டெப். இது எதுக்கு சார் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும், எதுக்கு என்ன பர்பஸ்ன்னு கேட்டா அதான் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம சொல்றோம். இட்ஸ் இன்ட்ராசெல்லுலார் புரோட்டீன், த சர்ஃபேஸ் ஆஃப் தி செல்ஸ் that recognize the T cells, TC cells, not T cell, TC cells. It's a exogenous. Generally, it's also that peptide generated from exogenous proteins. It's a cross presentation. So, normal cells are normal cellular peptides இருக்கும் கிளாஸ் 1ல. மற்றபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அதுல அந்த டிசி செல் ரெகக்னைசேஷன் ஃபார் டு கில், ஏதாவது ஒரு பேத்தோஜன் வந்தா கில் பண்றது அதோட முக்கியமான ரோல். கிளாஸ் 1 த இன்குபிட்டிங் தட் என்கே செல், நேச்சுரல் கில்லர் செல்ஸ். அப்ப என்கே செல்ஸ் உங்களுக்கு தெரியும், வைரல் இன்ஃபெக்டட் த செல்ஸ். சரியா, அதே மாதிரி அந்த ஆஃப்டர் தட் இட் வில் பி ஆக்டிவேட் த என்கே செல் டு கில் தட் ரிஃப்ளெக்டட், ஏதாவது நம்ம செல்ஸ் ஆன்டிஜன் ஏதாவது வந்தா அதை கில் பண்றதுமா. அதான் அதோட முக்கியமான ரோல். வேற ஒண்ணு இல்லை பெருசா. பாத்வே அளவுக்குலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி ஜென்ரலா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லயே இல்ல ஃபங்க்ஷன்ஸோ கொஸ்டின் கேட்டு முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். சரியா, அடுத்த கிளாஸ் 2. கிளாஸ் 2 பொறுத்தளவு இது வந்து ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் அண்ட் பி செல்ஸ் சொல்லுவோம். ஆன்டிஜன் பிரசன்டிங் பி செல்ஸ் இது வந்து எக்ஸோஜினஸ், அது எண்டோஜினஸ் சொன்ன மாதிரி இது எக்ஸோஜினஸ். அங்க டிசி செல்ஸ் சொன்னதே தான் சார் திரும்ப சொல்றேன். அங்க டிசி செல்ஸ் சொன்னோம்ல, இங்க டிஹெச் செல்ஸ். அங்க CD8 செல்ஸ் சொன்னா டு பைண்டிங் வித் CD8 1ல, இங்க CD4. இதுதான் கொஸ்டின், மோஸ்ட்லி இதுலயே கொஸ்டின் நின்றும். சரியா, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அங்க இன்னொன்னு ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் சொன்னேன். 1ல வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, அத டி. சரியா, இங்க வந்து ஹியூமரல் ஆன்டிபாடி மீடியேட்டட் ஆர் செல் மீடியேட்டட் ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். சரியா, இந்த டி ரீஜன்ஸ் வந்து 6th குரோமோசோம் இருக்குன்னு சொல்றாங்க. மற்றவெல்லாம் சொன்னதே தான், எத்தனை அந்த அமினோ ஆசிட் ரெசிடியூஸ் கிளாஸ் 2ல இருக்குன்னு சொல்றாங்க. அது இந்த மேக்சிமம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, பேஜ் நம்பர் 91. இதுலயே கொஸ்டின் நின்று சார். ஒவ்வொன்றுக்கும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பாத்வே, எக்ஸோஜினஸ் பாத்வே, இதெல்லாம் ரொம்ப டீப் தான். இருந்தாலும் அது சொன்னதே தான் திரும்ப இங்க சொல்றோம். 2 பாலிபெப்டைட், அது ஆல்பா அண்ட் பீட்டா, 2 டொமைன்ஸ் யூனிட் இஸ் தட். இதுல வந்து ஒன்லி ஆல்பா பீட்டா தான். இந்த இருக்கு பாத்தீங்களா, 2 ஆல்பா இருக்கும். இது ஆல்பா, இந்த பக்கம் பீட்டா. சரியா, 2 இது ஆல்பால ஆல்பா 1 ஆல்பா 2, பீட்டால பீட்டா 1 பீட்டா 2. ஸோ ஆல்பா 2 பீட்டா 2 இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 ஆல்பா 2 பீட்டா 2. இட்ஸ் அ டிரான்ஸ் மெம்பரைன் டொமைன்ஸ் இன்டர் பிளாஸ்மா. இது எங்க பாருங்க, இந்த 2 தான் வெரி நியர் டு த பிளாஸ்மா மெம்பரைன். இங்க பிளாஸ்மா மெம்பரைன் பக்கத்துல இருக்கு. சரியா, இது வந்து பாருங்க இந்த A3 சொல்லோட ஆல்பா 3, இதுதான் வந்து ஃபோல்ட், த மெம்பரைன் பொட்டன்ஷியல் டு தட். இது வந்து ரெண்டுமே உள்ள இன்வால்வ் ஆகும். எது ஆல்பா, இது ஆல்பா 2 அண்ட் பீட்டா 2. சரியா, அதே இது ஆல்பா 1 அண்ட் பீட்டா 1 இந்த இருக்கு பாத்தீங்களா, this is a domain will be joined. இது பெப்டைட் பைண்டிங் கிளப்ட் ஆர் டொமைன், பெப்டைட் பைண்டிங் குரூப். இந்த குரூவை சொல்றோம் இது வந்து. சரியா, so it's locate that and short arms the havings அதெல்லாம் பாத்துக்கோங்க. it's identical non covalent medicine. சரி, இது எக்ஸோஜினஸ் பாத்வேல உள்ளது. இதுவும் அதான் எக்ஸோஜினஸ். the molecule displayed that exogenous such as bacteria, antigenic bacteria, virus ஏதாவது வந்தா. பேஜ் நம்பர் 92ல அந்த டயக்ராம், இங்க உள்ள டயக்ராம் தான் பேஜ் நம்பர் 92லயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை நீங்க பாருங்க. அந்த ரெண்டு சைடு ஏ செயின்ல ஆல்பா செயின்ல ஆல்பா 1 ஆல்பா 2, பீட்டா செயின்ல பீட்டா 1 பீட்டா 2 கொடுத்துருப்போம். ரெண்டுமே உள்ள வர்ற மாதிரி நம்ம அந்த பிளாஸ்மா இன்வால்வ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். சரியா, அதுல ஜெனரலி இந்த ஆன்டிஜன் உள்ள ஆன்டிஜன் வரனா பாகோசைட்டோசிஸ் ஆர் எண்டோசைட்டோசிஸ் டேக்ஸ் பிளேஸ். இப்போ இந்த பிக்சர் பாருங்க, நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க.
பேஜ் நம்பர் 92ல அதாவது எக்ஸோஜினஸ், எண்டோஜினஸ்னா உள்ளேயே, எக்ஸோஜினஸ் வெளியிருந்து வருது பாருங்க. ஒரு பேத்தோஜன் உள்ள வருது, பாகோசைட்டோசிஸ் நடக்குது, செல் விழுங்குதல் என்ற நிகழ்ச்சி நடக்குது. அதுல இருந்து ஏர்லி எண்டோசோம் ஃபார்ம் ஆகுது அந்த உள்ள அதுக்கடுத்து கொஞ்சம் லேட் எண்டோசோம்ஸ். ஸோ இதுல அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண பிறகு that will be transferred into that lysosomes, அந்த செல் ஆர்கனல்ஸ். சரியா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுதான் பின்னாடி டீட்டெயிலா இதை கொடுத்துருப்பாங்க. அதுல ஏர்லி எண்டோசோம், அதே மாதிரி லேட் எண்டோசோம், அதுல ஒவ்வொன்றிலும் என்னன்னா இந்த பிஹெச் வந்து மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றிலையும் பிஹெச் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கடுத்து வந்து லைசோசோம்குள்ள போகுது பாத்தீங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா லைசோசோம்குள்ளே. லைசோசோம் உங்களுக்கு தெரியும், தட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆசிட் dependent hydrolase and protease, nuclease, lipase, phosphatase. These are that acidic enzymes அப்படின்னு சொல்லுவோம். So அப்ப that enzymes to break that antigen, உள்ள வந்த ஆன்டிஜனை ஃபுல்லா அது என்ன செய்யுது, பிரேக் பண்ணுது. அதான் கடைசியில் அந்த லைசோசோம்ஸ்ல வரக்கூடிய ஆல்மோஸ்ட் 15 to 18 அமினோ ஆசிட்ஸ் சின்ன சின்ன பெப்டைட் ஃபிராக்மெண்டா மாத்துது. நெக்ஸ்ட் ரஃப் எண்டோபிளாசம் contain that class 2 molecules. இதுல 3 ஆல்பா செயின் and beta chains that interlocking that இப்படி ஸ்டெப்பா போய் அப்படியே அடுத்தடுத்து போகுது பாருங்க. பேஜ் நம்பர் 92ல போய் அப்படியே வெளியே போற மாதிரி கிளாஸ் 2 அந்த ஆன்டிஜனோட வெளியே போற மாதிரி இருக்கும். ஸோ இது நார்மலா எக்ஸோஜெனஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அவ்வளவுதான். வேற இதுல அந்த அளவுக்கு ப்ராசஸ் எல்லாம் பெருசா ஒன்றும் இதுல இது பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இவனை ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அந்த டேபிள் கண்டிப்பா இந்த டேபிள் இருந்து கொஸ்டின் 100% வரும். நான் அங்கங்க சொன்னதை ஃபுல்லா பக்காவா பேஜ் நம்பர் 93ல ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிள்ல எல்லா விஷயமும் வந்துடும். அங்க வந்து நம்ம பிட்டா அங்கங்க நான் சொல்லிட்டே வந்தல, இதுல நீங்க ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். மோஸ்ட்லி இது எல்லா செல்ஸ்ல இருக்கும். இது வந்து எங்க ஆன்டிஜன் பிரசன்டிங் பி செல்ஸ்ல இருக்கும். எண்டோஜினஸ் ப்ராசஸ், இது எக்ஸோஜினஸ் ப்ராசஸ். இது பிரசன்ட் ஆன்டிஜன் டிசி செல், இது டிஹெச்சி செல், CD8, CD4. இதெல்லாம் நான் நிறைய தடவை ஓல்டு சிலபஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருப்பேன். CD8, CD4 செல்ஸ்லாம் செல் மீடியேட்டட் மட்டும் தான் இதுக்கு ரெஸ்பான்சரா இருக்கும். இது செல் அஸ் வெல் அஸ் ஹியூமரல் மீடியேட்டட் ரெஸ்பான்சரா இருக்கும். இது வந்து பர்டிகுலரா த என்கோடட் பை த 6th குரோமோசோம் தான் BCA ரீஜன் சொல்லுவோம். இது வந்து என்கோடட் பை த D ரீஜன் ஒரு ரீஜன் இருக்கான் அந்த 6th குரோமோசோம்ல. அதுதான் இங்க ஃபுல்லா இது லாஸ்ட் வரைக்கும் இதுல சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே சொன்னதே தான் இதுல இருக்கும், நீங்க அதை பார்த்துக்கோங்க. கிளாஸ் 1 கிளாஸ் 2க்குள்ள டிஃப்ரெண்ட். சரியா, அடுத்தது கிராஸ் பிரசன்டேஷன். இது ரொம்ப டீப் சார். கிராஸ் பிரசன்டேஷன் இப்ப கிளாஸ் 3 கிளாஸ் 4ல சொல்லலையா சார் அப்படி நினைக்க வேண்டாம். அது அந்த அளவுக்கு பெருசா அது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதுதான் முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தல, அதே போதும். அதுக்கு மேல கொஸ்டின் கேட்டா கிளாஸ் 1 கிளாஸ் 2ல தான் கேட்பாங்க. 3, 4லாம் அந்த அளவுக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரியா, கிளாஸ் 1 கிளாஸ் 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இது ரெண்டுமே இவ்வளவு விஷயங்கள் நான் கிளாஸ் 1 கிளாஸ் 2ல சொல்லியிருப்பேன். சரியா, ரைட். நெக்ஸ்ட் இந்த டேபிள் இதுல கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கு, நீங்க மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. சரியா, மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. ரைட், இதுல லோடிங் அப் த ப்ராசஸ் ஆஃப் தட் எக்ஸோஜினஸ் ஆன்டிஜென்ஸ் கிராஸ் பர்சன், இதோட கண்டினியூஷன் தான் கிளாஸ் 1 ஆன்டிஜன் கிராஸ் இது ரொம்ப டீப் தான் சார். கிளாஸ் 1 மேஜர் MHC மாலிகூல்ஸ் லோடட் வித் எண்டோஜினஸ் ஆன்டிஜன். இது வந்து 2 வந்து எக்ஸோஜினஸ் ஆன்டிஜன். சொன்னதே தான் இதுல திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து ரோல் ஆஃப் கிராஸ் பிரசன்டேஷன்ல வந்து என்னென்ன இதுல இன்வால்வ் ஆகுது, இந்த இம்யூனிட்டி அகேன்ஸ்ட் தட், அதுல டியூமர் நான் ஏற்கனவே சொன்னதுதான். இது இம்யூனிட்டி அகேன்ஸ்ட் தட் நாட் இன்ஃபெக்டட் ஆன்டிஜன்ஸ் பிரசன்டிங் செல்ஸ், அந்த வைரஸ் அந்த மாதிரி உள்ளது. செல் மீடியேட் இம்யூனிட்டி வேக்சினேஷன் கொடுக்கணும் பாத்தீங்களா, அது வந்து டியூமர் வேக்சின்ஸ் அந்த மாதிரி. வைரல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல்லையும் இது இருக்கும். சரியா, சில ஈவன் தட் பாக்டீரியாலையும் இதோட இன்வால்மெண்ட் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இதுல ஒண்ணு வேணாம் சார். கிளாஸ் பர்சன் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க போதும். ஆனா கிளாஸ் 1 கிளாஸ் 2ல உள்ள விஷயங்கள் ரொம்ப முக்கியம், அது நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, இதுல வர இதுல ஒண்ணு மட்டும் நம்ம மவுஸ்ல மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டும் மெயினா மவுஸ் தான். பட் இந்த கேஸ் ஆஃப் தட் HLA அதான் வந்து ஹியூமன்ல இந்த ஹியூமன் லீகோசைட் ஆன்டிஜன். லீகோசைட்னா இது எல்லாமே WBC தான் சொன்னோம். அப்ப ஹியூமன்ல உள்ள ஆன்டிஜன் தான் ஹியூமன் HLA அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது HLA. சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் என்ன சார் நிறைய ஏதோ கொடுத்துருக்கேன் சார், இந்த அளவுக்கு எல்லாம் பெருசா வராது. இந்த பேசிக்கான விஷயங்கள் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, HLA பொறுத்தளவு. ரைட், ஸோ ஆக்சுவலி செட் ஆஃப் த சர்ஃபேஸ் ப்ரோட்டீன் பிரசன்ட் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆல் நியூக்ளியேட்டட் செல்ஸ் இந்த HLA இருக்கக்கூடியது. சரியா, இட்ஸ் ரெஸ்பான்ஸ் எதுக்கு சார், இந்த அதே ஃபங்க்ஷன் தாங்க ஹியூமன்ல. கிராஃப்ட் ரிஜெக்ஷன், அடாப்டிவ் இம்யூனிட்டி, டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் தட் இன்ஃபெக்ஷன், மேபி த பாக்டீரியா, வைரல் இன்ஃபெக்ஷன், கேன்சர் செல்ஸ்
destruction, certain autoimmune disorders or disease, certain complements, இது எல்லாமே இதுல இன்வால்வ் ஆகக்கூடியதுதான். ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஹெச்எல்ஏ. ஹியூமன் பொறுத்தளவு ஹெச்எல்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இதுலயும் 4 டைப், அந்த 4 டைப் ஆஃப் கிளாஸ் ஆஃப் ஹெச்எல்ஏ இருக்குது. சரி, அதுல கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 எம்ஹெச் மாலிகுல். இதுல இந்த சிமிலர் ஸ்ட்ரக்சர் இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எம்ஹெச் நாங்க என்ன சொன்னோமோ அதே தான் சார், பெருசா ஒன்றும் மாற்றம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஹெச்எல்ஏ மட்டும் கொஞ்சம் லைட்டா பார்ப்போம். இந்த ஹெச்எல்ஏல ஆக்சுவலி இட்ஸ் அ மாலிகுல் ப்ரொடியூஸ், எல்லாமே ஜீன் தான். நான் எம்ஹெச்சி என்ன சொன்னேன், ஜீன் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஜீன் இருந்தாலும் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஹெச்எல்ஏவும் அப்படித்தான். சரியா, இந்த ஹெச்எல்ஏ காம்ப்ளெக்ஸ் ஜீன்ஸ் எங்க சார் இருக்கும்? ஷார்ட் ஆர்ம் தட் குரோமோசோம் நம்பர் 6. கொஸ்டின் கேட்கலாம் சார். இங்க பாருங்க, படத்திலேயே பாருங்க, குரோமோசோம் 6ன்னு கொடுத்துருக்கேன்னா அங்கேயே நான் இதுதான் சொன்னேன், குரோமோசோம் 6. அதுல இட் ஹாஸ் a 6 லோக்கை. அதை லோக்கைன்னா உங்களுக்கு தெரியும், லொகேஷன் பாயிண்ட். சரியா, எந்தெந்த பாயிண்ட்ல என்னென்ன ஹெச்எல்ஏ இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிக்சர்ல வந்து கிளாஸ் 1 ஹெச்எல்ஏ, இது கிளாஸ் 1, இது கிளாஸ் 2, இந்த ஏரியாலாம் கிளாஸ் 3 அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பர்டிகுலர் இந்த பார்ட்டை மட்டும் தான் நம்ம இங்க என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க, இந்த பார்ட் மட்டும். சரியா, அதுல BCADS டெல் இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. சரியா, சும்மா ஜஸ்ட் ரொம்ப போட்டு இது ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம், அந்த அளவுக்குலாம் கொஸ்டின் வராது, பேசிக்கா தான் கொஸ்டின் இருக்கும். சரியா, இந்த சொல்லியிருக்காங்களே ABC, சரி, அந்த DR இது ஃபுல்லா Dல வரக்கூடியது, இது ஃபுல்லா Dல வரக்கூடியது, இதெல்லாம் Cல வரக்கூடியது, TNF அதெல்லாம். சரியா, ஃபர்ஸ்ட் பாருங்க BCA ஆக்சுவலா வந்து இந்த ப்ரொடியூஸ் த கிளாஸ். இது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சார். ஏன்னா 6 லோக்கஸ்ன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. இட் ஹாஸ் a 6 locus for the 6th chromosomes, chromosome number 6. அது என்ன லோக்கஸ்ன்னு சொல்லிட்டோம், BCADS TLA இருக்கும். BCA, சரி, BCA ப்ரொடியூஸ் தட். BCA ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரியில உள்ளது, BCAன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. BCA இந்த எல்லோ கலர்ல இருக்குல்ல சார், இது HLA கிளாஸ் 1 ரீஜன், இதுதான் BCA. இது தனித்தனியா போட்டிருக்கோம் BCA. அதுலயே போட்டு பாத்தீங்களா, என்ன போட்டிருக்கோம், கிளாஸ் 1. இதுதான் கொஸ்டின். சப்போஸ் டீப்பா கொஸ்டின் கேட்டா இப்படிதான் கேட்பாங்க. அதாவது BCA ப்ரொடியூஸ் தட் என்ன டைப் ஆஃப் MHC அப்படின்னு கேட்பாங்க, கிளாஸ் 1. சரியா, அடுத்தது D வந்து D எது சார், இந்த பாத்தீங்களா DP, இந்த இடத்துல இந்த PQRன்னு சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது சார். இந்த ப்ளூ கலர் இருக்கலாம், இதுதான் D, அந்த மாதிரி சொல்றோம் ஜீன். சரியா, HLA ஜீன் காம்ப்ளெக்ஸ். நீங்க ஏதோ என்ன சார் DBன்னு ஏதோ சொல்றீங்களா, ஜீன். அப்ப அதுல பேரலா PQR சொல்றோம். இதுதான் கிளாஸ் 2 ரீஜன். D ப்ரொடியூஸ் த கிளாஸ் 2 MHC. சரியா, அடுத்தது S, இதுல ரொம்ப பெருசா இல்ல, S ப்ரொடியூஸ் த கிளாஸ் 3. ஓகே, அப்ப இதுல வந்து ஆல்மோஸ்ட் 6ல நம்ம இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, TLA இருக்கும். த ப்ரொடியூஸ் த கிளாஸ் 4. ஸோ கொஸ்டின் கேட்டா இந்த 3 இதுல இருக்குது. இந்த கிளாஸ் 3 இருக்கு பாத்தீங்களா, கிளாஸ் 3 வந்து நம்ம Sன்னு சொல்றோம். இது ஃபுல்லாவே S கேட்டகரியில வரக்கூடியதுதான். ஃபுல்லாவே S கேட் 4 இங்க பெருசா நீங்க சொல்லலாம். ஸோ லோக்கஸ் D further subdivided, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், locus D further subdivided into the DR, DQ, DP. அது வேற ஒண்ணுல D சொல்லிட்டோம்ல சார், PQR அவ்வளவுதான். இந்த இடத்துல PQRSTன்னு சொல்லுவோம்ல, அதுதான். சரி, இது வந்து TLA லொகேட்டட். இது எங்க சார் இருக்கும்னு கேட்டா ஆல்மோஸ்ட் A ரீஜன் இருக்குமா, TLA A. S லொகேட்டட் வித் B and D. சரியா, B and D க்கு நடுவுல அது லொகேட் பிட்வீன் தட் லோக்கஸ் S. ஃபர்தர் இட் டிவைட் தி 3 லோக்கஸ். அதுல C, அது அந்த இங்க சொல்லி பாருங்க, C2, C4 இந்த இருக்குல்ல, C4, C2, C4 இதையும் சொல்லலாம், C4A and BF இந்த இருக்குல்ல, BF. ஸோ இது ஃபுல்லாவே அந்த கேட்டகரியில வரக்கூடியது, ஃபேக்டர் B அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து. சரி, லோக்கஸ் B and CA த கிளாஸ் 1 ஜீன், பர்டிகுலரி த கிளாஸ் 1 மாலிகுல்ஸ்ல வரக்கூடியது. அதுல BC, அது நம்ம சொன்னதுதான். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது HLA சார், HLA நம்ம சிலபஸ் இல்லையே சார், MHC மட்டும் தானே சார் இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, நம்ம சப்போஸ் கொஞ்சம் அட்வான்ஸா கேட்கிறவங்க MHCல மவுஸ்ல கேட்க மாட்டாங்க, HLA கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இதுதான் அந்த ஜெனரல், அந்த ஜெனட்டிக்ஸ் சொல்றோம்ல, அந்த ஜீன் லெவல்ல எப்படி இருக்கு அதுதான் கேட்பாங்க. அதுக்கு மேல ஒண்ணும் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதை பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப போட்டு ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். நீங்க ரொம்ப டீப்பா பார்க்கணும், நாங்க மெட்டீரியல் டயக்ராம் கொடுத்துருக்கேன்.
பேஜ் நம்பர் இது வந்து மேல என்ன சார் இப்படி இருக்கு, அது குரோமோசோம், அதான் 6th குரோமோசோம் தான் அப்படி காமிச்சிருக்கோம். பேஜ் நம்பர் 96ல இருக்கு பாருங்க. அதுல டிஆர், டிக்யூ, டிபி இது கிளாஸ் 2 சொன்னதே தான் வந்தோம். அதாவது எம்ஹெச் கிளாஸ் 2 சரி. மோஸ்ட்லி டு ரெகுலேட் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். B cells, particularly this antigen present in the surface of B cells, macrophage, monocytes, antigen present in cells அந்த மாதிரி சொல்றோம். லோக்கஸ் எஸ் இது கிளாஸ் 3ல வரக்கூடியது. இந்த இடத்துல எஸ் ஃபுல்லாவே கிளாஸ் 3ல வரக்கூடியது. இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட், மோஸ்ட்லி காம்ப்ளிமெண்ட் ஃபுல்லா இதுல வரும். C2, C4, ஐ மீன் ஃபேக்டர் பி அதெல்லாம். பேஜ் நம்பர் 96ல அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன் சார். இங்க கூட அந்த சில இதுல அந்த TLA அதெல்லாம் நான் கொடுக்கல. ஆக்சுவலா 1 வந்து இந்த இது 1 சொல்லிட்டோம் சரியா, 2 இங்க சொல்லிட்டோம், 3 சொல்லிட்டோம், 4 எது சார் இதுதான். இதுக்கு அடுத்து வேணா வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சுக்கோங்க. இதான் என்னது TLAன்னு சொல்ல, இதுதான் நம்ம என்ன சொல்றோம் 4 அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டீரியல் 96ல கொடுத்துருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. அது மேல உள்ள டாபிக் தான் தனித்தனியா திரும்பவும் அதுல பிரிச்சு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ல இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க சரியா. இன்னும் டீப்பா அடுத்த பேஜ்ல வந்து சரி இதுதான் அந்த அதுக்கு நடுவுல ஒரு ஹைலைட்ஸ், இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட அதுல சும்மா போதும். இதுல ஏற்கனவே சொன்ன TLA லோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 4 கிளாஸ் 4 ஜீன்ல வரக்கூடியது சரியா, அது தெரிஞ்சுக்கோங்க. இதுல H2 காம்ப்ளெக்ஸ் ஆஃப் மவுஸ் சார், இது வந்து HLA-ல 6th குரோமோசோம்ல சொன்னோம். இதே மாதிரி மவுஸ்ல நான் என்ன சொன்னேன், H2ன்னு சொன்னேன்னா, அப்ப அதே H2 எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் அடுத்த டயக்ராம். இந்த அளவுக்கு எல்லாம் கேட்பாங்களா சார், சும்மா கூட பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பா கேட்டா இதுதான், இதுக்கு மேல டீப்பா கேட்கவே மாட்டாங்க. 97ல MHC அதுல மவுஸ் பொறுத்தளவு H2 காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் மவுஸ்ல சரியா. H2 காம்ப்ளெக்ஸ் இஸ் a cluster of gene. இதுவும் அந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் ஜீன் தான். அதுதான் இங்க பேஜ் நம்பர் 96ல கொடுத்துருக்கோம் சரியா. 17th பேர் ஆஃப் த குரோமோசோம் இந்த மவுஸ்ல 17th பேர் பர்டிகுலரா. ஸோ இதுல வந்து அது வந்து 6th 7 இதுல பாருங்க H2 காம்ப்ளெக்ஸ் கீழே டயக்ராம் கொடுத்துருக்கு. அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் தட் H2 காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த மவுஸ்ல கீழே கொடுத்துருக்கு. ஒரு MH மாலிகுல்ஸ் 1 2 3 அதுல 1 to 4 அந்த மாதிரி அதுல என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்கும், அது எதோட அசோசியேட் ஆயிருக்கும், சும்மா ஜஸ்ட் ஓட பாத்துக்கோங்க. ஸோ 6 இங்கே 6 லோக்கஸ் காம்ப்ளெக்ஸ் தான், KISDLT அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயும் கிளாஸ் 1 ஜீன், கிளாஸ் 1 கிளாஸ் 2 அந்த மாதிரி ஒரு 4 கிளாஸஸ் இருக்கு. இதை மட்டும் வேணா கொஞ்சம் பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 98ல இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா வேணா பாத்துக்கோங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அங்க நம்ம இந்த 4 கிளாஸுக்கு பார்த்த மாதிரி இங்க கிளாஸ் 1 ஜீன்ல KDL அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி கிளாஸ் 2ல என்னது இருக்கு, கிளாஸ் 3ல S, கிளாஸ் 4ல T4. அதுக்கு மேல ஒன்றும் பெருசா இதுல கேட்க போறது கிடையாது சரியா. ரைட். ஸோ இது வந்து MHC பொறுத்தளவு இதுதான். ஸோ இதே இதுதான் நான் பேஜ் நம்பர் 71 எடுக்கலாம். இப்ப 71 பேஜ் நம்பர் 71 இதுல சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க சொல்லியிருப்போம். இது வேற மெட்டீரியல், அது வேற மெட்டீரியல் சரியா. இதுல கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருப்போம், நீங்க ஜஸ்ட் இதுல பாத்துக்கோங்க. 71ல அந்த வாட் இஸ் மீன் பை MHC, அது எதுக்காக யூஸ் பண்ணுது, அது ஹியூமன்ல தான் லியூகோசைட் ஆன்டிஜன் சொல்றோம், அது H2. இது கிடையாது, அது இதை ரீட் பண்ணிட்டு இதை ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது ரீட் பண்ணக்கூடாது 71 பேஜ் நம்பர் 71ல சரியா. ஏன்னா இது கம்ப்ளீட்டா அதை ரீட் பண்ண பிறகுதான் இதை நீங்க ரீட் பண்ணணும். அதை நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் இதுதான். ஒரே நிமிஷம். 72 அந்த கிளாஸ் 1 இங்கே டயக்ராம் பேஜ் நம்பர் 72ல பாருங்க. 72ல அதுல வந்து அந்த கிளாஸ் 1ல 2 செப்பரேட் பாலிபெப்டைட் செயின் சொல்றேன். அதை நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். ஹெவி செயின், லைட் செயின் மாதிரி. ஹெவி ஆல்பா செயின், லைட் பீட்டா செயின். அது ஹெவில எத்தனை KDA-னா கிலோ டால்டன் அர்த்தம் சார். அந்த 44 47 இருக்கு பாருங்க, கிலோ டால்டன் அர்த்தம். ஸோ மாலிகுலர் வெயிட்ட சொல்றாங்க, வேற ஒன்று. அடுத்த கிளாஸ் 2 மாலிகுல்ஸ். அதுக்கு அது இங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், அங்கதான் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் நான் சொன்னேன். அதுக்கடுத்து பாருங்க HLA ஹியூமன் லியூகோசைட் என்னது, அவ்வளவுதான். ரொம்ப பிரீஃபா தான் இங்க இருக்குது சரியா. வேற ஒண்ணும் இல்லை பெருசா ஒண்ணு. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல அதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம் சரி. அந்த 71 172ல 1 பேஜ் தான் இது. இதுல நம்ம 10 பேஜஸ் மேலவே இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா. ரைட் ரைட். இப்போ ஒரு டைட்டில் முடிச்சிருக்கோம். அடுத்த டைட்டில் என்னன்னா ஆன்டிஜன் ப்ராசஸிங் அண்ட் பிரசன்டேஷன். அந்த பேஜ் நம்பர் 98 எடுங்க.
1 minute. ஓகே, இதுல பெருசா டயக்ராம் இல்ல, இருக்குமான்னு பார்த்தேன். ஓகே, லிசன். ஸோ இது ஆன்டிஜன் ப்ராசஸிங் அண்ட் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல உள்ள விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். இது நெக்ஸ்ட் டைட்டில் சார். இது வந்து அடுத்த டைட்டில் உள்ள விஷயங்கள். ரைட். ஸோ இதுல மெயினா வந்து பேஜ் நம்பர் 98 எடுங்க. அதோட கண்டினியூஷன் தான் ஆன்டிஜன் ப்ராசஸிங் அண்ட் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது என்ன சார் ஆன்டிஜன்? அது டீக்ரேடேஷன் ஆஃப் ஆன்டிஜன் இன்டு தட் பெப்டைட் ஃப்ராக்மெண்ட். டீக்ரேடேஷன் உடைக்கிறது combined with that MH molecules. அப்ப உடைக்கணும்னா அது என்னவா மாறிடும்? பெப்டைட் MH molecules மாறும். It's depositing on the surface of the cell. It can stop antigen processing and presentation. ஒவ்வொரு தனித்தனியா மீனிங் கீழே கொடுத்துருப்பாங்க. Degradation of antigen we are called as antigen processing சார். ஒரு ஆன்டிஜனை டீக்ரடேஷன், அது என்ன சார்? டீக்ரடேஷன் அப்படின்னா உடைக்கிறது. அது ஆன்டிஜன் ப்ராசஸிங். ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு ரோல், ஏதோ ஒரு வேலை செய்யணும்னா சில விஷயங்கள்லாம் செய்யணும்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப ஆன்டிஜனை கில் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் விஷயம் செய்யணும். ஃபர்ஸ்ட் டீக்ரடேஷன் ஆஃப் ஆன்டிஜன், அடுத்தது டெபாசிஷன் ஆஃப் டீக்ரடேஷன் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் தி செல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டி செல்ஸ். ஏன்னா அந்த டீக்ரேட் பண்ணி உடைச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா, அதை வந்து என்ன செய்யணும்? டி செல்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணணும். அதான் ஆன்டிஜன் பர்சன்டேஷன். இந்த அப்பதான் அது கொல்ல முடியும், அந்த இதுக்கு வந்து கொள்ள முடியும். அதான் ஆன்டிஜன் பர்சன்டேஷன், ப்ராசஸிங் அண்ட் பர்சன்டேஷன் அர்த்தம். ஞாபகம் வேற ஒன்றும் பெருசா கிடையாது. இன்னும் இப்ப சும்மா ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். இதுல என்னென்ன செல்வெல்லாம் இன்வால்வ் ஆகுது அதான் முக்கியம். ஆன்டிஜன் பிரசன்டிங், ஆன்டிஜன் பிரசன்ட் ஏபிசின்னு சொல்லுவோம் சார். இது ஓல்டு சிலபஸ்ல இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லிருக்க மாட்டேன், அங்கங்க லைட்டா சொல்லியிருப்பேன். ஏபிசி ஆன்டிஜன் ப்ராசஸிங்னா சொல்லிட்டேன், பிரேக் டவுன் தான். பிரசன்டிங் செல்ஸ்னா actually that cells will be expressed that MH molecules in the surface of that recognized T cells, other antigen presenting cells. So three main type of antigen presenting cells is that. இதுதான் question, ரொம்ப டீடைலா ஒண்ணு கிடையாது. எது ஆன்டிஜன் presenting cells அப்படினு கேட்பாங்க. ஒன்னு dendritic cells எங்க இருக்கும்? ஸ்கின்ல இருக்கும். இன்னொன்னு macrophage உங்களுக்கு தெரியும், B cells. These are the three important antigen presenting cells. Three types இருக்குது, சரியா? So two types இது வந்து அதோட ஒர்க் நடக்கும்னு சொன்னேன், கிளாசிஃபைட் வித் தட் ஏபிசி. ஒன்னு வந்து ப்ரொஃபஷனல் ஏபிசி, நான் ப்ரொஃபஷனல் ஏபிசி. அதான் சார் ப்ரொஃபஷனல். ஸோ ஆக்சுவலி த மெயின் ஃபங்க்ஷன் வச்சு தான் சொல்றோம். ப்ரொஃபஷனல் ஏபிசி த ப்ராசஸ் அண்ட் டெபாசிட் தட் ஆன்டிஜன் அண்ட் த சர்ஃபேஸ் அதர் அண்ட் தட் சர்ஃபேஸ்ல அதாவது ப்ராசஸ் பண்ணி டெபாசிட் பண்ணும். அந்த வேலை யார் செய்வாங்கன்னா டென்ட்ரிக் செல்ஸ், மேக்ரோஃபேஜ், பி செல்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ஏபிசின்னு சொல்லுவோம். நீங்க நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, அந்த ஒரு டயக்ராம் இருக்கும். இந்த டென்ட்ரிக் செல்ஸ், பி செல்ஸ், அதெல்லாம். நான் ப்ரொஃபஷனல் ஏபிசி அப்படின்னு இது என்ன சார்னா, த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் தீஸ் செல்ஸ் அதர் தென் த எக்ஸ்பிரஸிங் ஆன்டிஜன்ஸ், சரியா? மோஸ்ட்லி டு எக்ஸ்பிரஸ் த ஆன்டிஜன் த சர்ஃபேஸ் ஆஃப் வில் பி ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதெல்லாம் வந்து நான் ப்ரொஃபஷனல் ஏபிசியில வரும்னா, ஸ்கின் ஃபைப்ரோபிளாஸ்ட், தைராய்டு, இது மட்டும் எக்ஸாம் பாயிண்டா பார்த்துக்கோங்க போதும் சார், ரொம்பலாம் டீட்டெயிலா வராது, சரியா? பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இது நம்ம என்ன சொன்னோம்? ஆன்டிஜன் பிரசன்டிங் த செல் சொல்றோம். ஆன்டிஜன் ப்ராசஸிங், ப்ராசஸ் பண்றது. அப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டீக்ரடேஷன் ஆஃப் புரோட்டீன் ஆஃப் ஆன்டிஜன்ஸ், உடைக்கிறது. ஒரு பெரிய அப்படி ஒரு ஆன்டிஜன்ஸ் இப்படி இருக்குன்னா அது ஃபுல்லா சிம்பிளா அப்படி உடைக்கிறது. இந்த பெப்டைடு ஃப்ராக்மெண்ட்ஸ், பெப்டைட்னு சொல்ல ஆன்டிஜனே உங்களுக்கு தெரியும், ஆன்டிஜன்ஸ் மேடப் ஆஃப் அதுவும் அமினோ ஆசிட்ஸ் மாதிரி தான், உடைக்கும். இட்ஸ் செல்லுலார் டெபாசிட், உடைச்சி அது என்ன செய்யும்? இது த செல்லுலார் டெபாசிட் ஆஃப் த சர்ஃபேஸ். அப்போ ஆன்டிஜன் ப்ராசஸிங் சொல்றோம். இட் அக்கர்ஸ் ஆன்டிஜன் ப்ராசஸிங். இதுல இந்த வேலையை எந்த செல் ப்ராசஸிங் த சச் செல்ஸ் வி ஆர் கால்ட் as மேக்ரோஃபேஜ், டென்ட்ரிக் செல்ஸ், பி செல்ஸ். இதுல ரெண்டு டைப் த ப்ராசஸிங் நடக்குமா? எண்டோஜினஸ், அதுலயே மீனிங் இருப்பாங்க. எண்டோஜினஸ், எக்ஸோஜினஸ் ஆன்டிஜன் ப்ராசஸிங். எண்டோஜினஸ்னே உங்களுக்கு தெரியும், உள்ள இந்த ஆன்டிஜன்
generated within the cell, செல்லுக்கு உள்ள இந்த இடத்துல, that is endogenous antigen சொல்றோம். அதுதான் நம்ம அப்ப செல்லுக்குள்ள இங்க என்ன இருக்கும், சைட்டோபிளாசம், அப்ப cytolytic antigens சொல்றோம். The processing of that endogenous antigen, we can refer the breakdown of that antigen. breakdown இந்த மாதிரி சின்ன சின்ன it's a peptide fragment, it deposits to the surface of the cells. செல்லுக்கு மேல அந்த நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு டயக்ராம் காமிச்சல இந்த மாதிரி டெபாசிட் ஆகுது. இதுல மோஸ்ட்லி தட் வைரல் புரோட்டீன், கேன்சர் செல் புரோட்டீன் அண்ட் ஓன் அவுட் புரோட்டீன், அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து. சரியா, ரைட். ஸோ மோஸ்ட்லி இன்ட்ராசெல்லுலர் புரோட்டீன்ஸ், இது ஆன்டிஜன் சைட்டோபிளாசம் நடக்கிறதோ இது சைட்டோபிளாசம், சைட்டோசால் அப்படின்னு சொல்றோம். சைட்டோசால்னா சைட்டோபிளாசம், brought up the ubiquitin. கொஞ்ச நேரம் இந்த படத்துல பார்த்தோம். எண்டோஜினஸ் ஆன்டிஜன்ஸ் லோடட் அண்ட் டெபாசிட் த கிளாஸ் 1 மாத்திக்கோங்க. கொஸ்டின் கேட்கலாம், இது கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆன்டிஜன் ப்ராசஸிங்ல எண்டோஜினஸ் ப்ராசஸிங் இருக்கும், எக்ஸோஜினஸ் ப்ராசஸிங் இருக்கும். சரியா, நல்லா கவனிங்க. எண்டோஜினஸ் ப்ராசஸிங்ல எது சார் வரும்னு கேட்டா எழுத மாட்டேங்குது, கிளாஸ் 1 மாலிகூல்ஸ். சரியா, எக்ஸோஜினஸ் ப்ராசஸிங் அதுலயே மீனிங், எக்ஸோஜினஸ்னா ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் என்டர் த செல் அவுட் சைடு, இங்க என்ன சொன்னேன், செல் இன்சைடு. சரியா, எக்ஸோஜீனஸ் அப்படின்னு சொன்னாவே இது அவுட் சைடு, மோஸ்ட்லி தட் வைரஸ், பாக்டீரியா, கார்சினோஜென். அப்ப பிரேக் டவுன் ஆஃப் ஃபாரின் ஆன்டிஜன் into the peptide, the fragment, and deposit the surface of the cells. இந்த செல்ஸ் சர்ஃபேஸ்ல நடக்கக்கூடியது. It occurs inside that. இந்த ரெண்டு ப்ராசஸ் ஷோ பண்ணட்டுங்களா சார்? எப்படி சார்? ஒரு இமேஜ் இருக்கு, நான் ஷோ பண்றேன், பாக்குறீங்களா? தெரியுமான்னு தெரியல, பாருங்க, ஷோ பண்ணுங்க பாப்போம். ஆன்டிஜன் பிரேக் டவுன் இன்டு தட். இதுல ஹைட்ராலைசிஸ் மோஸ்ட்லி லைசோசோம்ல இன்வால்வ் ஆகும். தெரியல, எனக்கு தெரியுதா, மத்தவங்களுக்கு தெரியுதா? எங்களுக்கு தெரியுது சார். தெரியுது சார். எஸ் சார், தெரியுது சார். தெரியுதா? எனக்கு மட்டும் தெரியல சார். இது சார் தெரியுது சார். பரவாயில்ல செலக்ட், நோ ப்ராப்ளம் சார். பட் எனக்கு தெரியல, மேபி அது கோகோஸ்ட் மத்தவங்களுக்கு தெரியும் சொல்றீங்க. தான் போட்டிருக்கேன். சரி, பரவாயில்ல. எஸ் இப்ப தெரியுது சார், வந்தது போயிடுச்சு. சரி, நோ ப்ராப்ளம். அது வேணா குரூப்ல வேணா ஷேர் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு அனுப்பிருக்கேன் சார், வாட்ஸ்அப்ல பாருங்க. இல்ல, வாட்ஸ்அப்ல என்ன அது லிங்க் பண்ண டைம் ஆகும் சார். லிங்க் ஆகல, இப்ப நான் டேப்ல பண்ணிட்டு இருக்கேன். சரியா, பரவாயில்ல, அது நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க, நம்ம பாத்துக்கிட்டோம். சரியா, ஓகே. சோ எண்டோஜினஸ் அண்ட் எக்ஸோஜினஸ் இதை பத்தின ரொம்ப டீட்டெயிலா அதுக்கு எடுத்துங்க சார். மோஸ்ட்லி இதுலயே வந்துடும். நீங்க இருக்கு, டயக்ராம் இருக்கு, நீங்க மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருக்கேன், நீங்க டயக்ராம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், மெட்டீரியல் இந்த டயக்ராம் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். சரியா, சோ ஃபர்ஸ்ட் ரொம்ப டீட்டெயிலா ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க, இதே ஒரு கொஸ்டின் வரலாம். எண்டோஜினஸ்னா கிளாஸ் 1, எக்ஸோஜினஸ்னா கிளாஸ் 2. சரியா, இது மெயின். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேஜ் நம்பர் 100, 101 அதுல கண்டினியூஸ் ஆகும். கிளாஸ் 1 மாலிகுல் பாத்வே. சரியா, இது என்ன சார், கிளாஸ் 1 மாலிகுல் பாத்வே. இது ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா, அது பேஜ் நம்பர் 101ல பாருங்க நீங்க. அதுல ஃபர்ஸ்ட் இது கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதான், இது வேற புதுசா ஒண்ணும் கிடையாது, கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதான். அந்த எபிக்யூட்டின் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அந்த மேஜர் எக்ஸோஜினஸ் ப்ராசஸ், எண்டோஜினஸ் ப்ராசஸ்னா எத்தனை பக்கம்னா 90, 92, 90 and 92ல இதே ப்ராசஸ் தான் சொன்னேன், அதே தான் இங்கேயும் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நம்ம எண்டோஜினஸ்னு பாருங்களேன், அந்த யூபிக்யூட்டின் ஆக்சுவல் தட் இட் என்டர் தட்ஸ் ஆன்டிஜன் அண்ட் புரோட்டோசோம்ஸ், அது ஃபுல்லா ஹைலி காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி ஹைலி காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வருது, அதுதான் நம்ம புரோட்டோசோம் சொல்றோம். இதுதான் இது என்ன செய்யும்னா, பெரிய மாலிகுல்ஸை வந்து சின்ன சின்ன பிட்டு மாலிகுல்ஸா வந்து என்ன செய்யுது, அது வந்து பிரேக் பண்ணுது. இதுதான் பெப்டைடு. இந்த ரெட் கலர் போட்டதான் என்ன சொல்றோம், பேஜ் நம்பர் 101 எடுங்க சார். அதை நான் சொல்ல அந்த டயக்ராம் மட்டும் பாருங்க, பெப்டைடு ஃபிராக்மெண்ட்ஸ் சொல்றோம். ஸோ இதுக்கு உள்ள பெப்டைட் ஃபிராக்மெண்ட், இது நான் ஏற்கனவே சொன்னல உங்களுக்கு, நார்மலா இஆர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதுக்குள்ள என்ட்ராருது, இந்த சின்ன சின்ன ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து உள்ள என்ட்ராது. இதுதான் நம்ம இங்க ஒரு வேர்ட் சொல்றோம், டிஏபி, டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஆன்டிஜெனிக் புரோட்டீன். இதான் மீனிங், டிரான்ஸ்போர்ட்டர் of OF, antigenic protein. So it will be entered into that.
அதாவது ஆன்டிஜனை உள்ள என்டர் பண்ணுது, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதான் டிரான்ஸ்போர்ட்டார்னா உள்ள என்டர் ஆக வைக்குது ஆன்டிஜெனிக் புரோட்டீன். இந்த சின்ன சின்ன பீஸா என்டர் ஆன உடனே நெக்ஸ்ட் தட் ஆன்டிஜெனிக் புரோட்டீன்ஸ் தட் எவர் திங்ஸ் உங்களுக்கு தெரியும் எம்ஹெச்சி மாலிகூல்ஸ். அது வந்து கிளாஸ், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தட் இஸ் அ கிளாஸ் 1 மாலிகூல்ஸ். திரும்ப இதுல இருந்து கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதான், இது ஈஆர்னா அடுத்தது என்னது, கோல்கை காம்ப்ளெக்ஸ், கோல்கை பாடி. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஸ்டெப்பா போய் அப்படியே வெளியே அந்த டோட்டல் அந்த செல்லுக்கு அது வேன் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். செக்ரிட்டரி செல்ஸ் த கிளாஸ் 1. இப்போ வந்து செல் சர்ஃபேஸ்ல வந்து த பெப்டைட் ஃப்ராக்மெண்ட் கிளாஸ் 1 வந்து இட் பைண்டிங் டு தட். சரியா? ஸோ இது நீங்க அந்த ஹைலைட்ஸ்ல கொடுத்துருக்கும் பாருங்க, 101 கீழே எண்டோஜினஸ் புரோட்டீன் சொல்லிட்டு, இது ரீட் பண்ணாலே போதும் சார். அதுல வளவளன்னு கொடுத்துருப்போம். இந்த ஹைலைட்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவையோ அதை மட்டும் தான் அந்த ஹைலைட்ல கொடுத்துருப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஒபிகன் உள்ள போறது, அந்த கிளாஸ் 1ல அது கோல்கை டிசி செல்ஸ்ல உள்ளது. அதே மாதிரி 102ல எக்ஸோஜினஸ் ஆன்டிஜன் ஏற்கனவே இது பார்த்துட்டோம், எம்ஹெச்ல பார்த்தா அதே தான். இங்க எக்ஸோஜினஸ் சொன்னாவே இது வந்து கிளாஸ் 2. சரியா? பேஜ் நம்பர் 104ல பாருங்க, அங்க சொன்னதே தான், வேற ஒண்ணும் புரியாது. எக்ஸோஜினஸ் பாகோசைட்டோசிஸ், ஒரு நார்மலா செல்ஸ்குள்ள வந்து ஒரு ஆன்டிஜன் உள்ள வர்ற மாதிரி, அதான் பாகோசைட். எக்ஸோஜினஸ்னா வெளியிருந்து ஆன்டிஜன், திஸ் இஸ் கால்ட் ஆன்டிஜன். வெளியிருந்து உள்ள என்கல்ஃப் ஆகுது. என்கல்ஃப் ஆனோன்னா ஃபர்ஸ்ட் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதான் ஏர்லி எண்டோசோம்ஸ். இந்த ஏர்லி எண்டோசோம்ஸ் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கேட்டகரி ஏர்லி எண்டோசோம் தான் ஆல்மோஸ்ட் பிஹெச் வந்து 6 to 6.5 இருக்கும் ஏர்லி எண்டோசோம். அப்ப இங்க அது ஃபுல்லா என்ன செய்யுது, பிரேக் பண்ணுது இது அந்த பாகோஸ் ஆன்டிஜனை. சரியா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது, தட்ஸ் அ லேட் எண்டோசோம். அப்போ இருக்கு இப்ப 4 பீஸ் மாதிரினா இன்னும் ஒரு 4 பீஸ் ஆகுது, சின்ன சின்னதான். அப்ப இங்க வந்து பிஹெச் ஆல்மோஸ்ட் எவ்வளவு சார் இருக்கும், அந்த லேட் எண்டோசோம்னா 5 to 6 இருக்குமா பிஹெச். அப்படியே குறைஞ்சிட்டே வரும், அதான் அசிட்டிக். சரியா? அதுக்கு அடுத்து நேர நம்ம மெயின் ஆள் யாரு, லைசோசோம். லைசோசோம் நம்ம சொல்லவே வேண்டாம், லைசோசோம் சொன்னாவே ஃபுல்லா அசிட்டிக் தான். ஆல்மோஸ்ட் பிஹெச் வந்து இங்க 4.5 to 5 பிஹெச் இருக்கும் லைசோசோம்ல. ஸோ இதுக்கு அடுத்து நாம அடுத்து என்ன சொன்னோம்னா தட் இஸ் கால்ட் இஆர், எண்டோபிளாசம் ரெட்டிகுலம். சரியா? அதுல இது வந்து இஆர்னு சொல்றோம், எண்டோபிளாசம் ரெட்டிகுலம். இதுலதான் H2, நாங்க என்ன சொன்னேன் H1 சொன்னோம் பாத்தீங்களா, இங்க வந்து H2ன்னு சொல்றோம், அவ்வளவுதான். திரும்ப இது இஆர்ல இருந்து அடுத்தது ஒரு சிம்பிளா சொல்றேன், கோல்கை காம்ப்ளெக்ஸ். கோல்கை காம்ப்ளெக்ஸ் வந்து திரும்ப லைசோசோம் வெசிகல்ஸ். இது டைரக்டா இப்படி வரும், இந்த ஸ்டெப்ஸ் மூலம் வரும் லைசோசோம். இது வந்து இன்னொரு ப்ராசஸ். லைசோசோம்னா இங்கே ஆல்மோஸ்ட் பாக்டீரியாவை டெஸ்ட்ரக்ஷன் பண்ணிடும். சரியா? சின்ன சின்ன டைஜஸ்ட், சின்ன சின்ன பீஸை டைஜஸ்ட் பண்ணிடும் ஆல்மோஸ்ட். சரியா? நெக்ஸ்ட் வந்து இதுல எம்ஹெச் மாலிகுல் அப்படியே சர்ஃபேஸ் மாலிகுல்ல போய் கிளாஸ் 2 மாலிகுல் வந்து பைண்ட் ஆகிற மாதிரி, ஆன்டிஜனோட பைண்ட் ஆகிற மாதிரி இதை காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் ஹைலைட்ஸ்ல நான் கொடுத்துருப்பேன். மேக்ஸிமம் கிளாஸ் 2 இதுதான் முக்கியம், அங்க கிளாஸ் 1 இன்னும் டீட்டெயிலா இந்த தியரி ஒன்ஸ் படிச்சுட்டு பேஜ் நம்பர் 104 இருக்கு பாருங்க, அதுல ஒரு டேபிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேபிளை மட்டும் படிச்சுக்கோங்க. வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த டேபிளே மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துடும். ஏன்னா அந்த டேபிள்ல எல்லா விஷயம் நான் சொல்லிட்டேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன். டேபிள் வந்து ரெண்டையும் இப்ப பாருங்க, எண்டோஜெனஸ் சொன்னாவே கிளாஸ் 1, எக்ஸோஜெனஸ்னா கிளாஸ் 2. ஸோ த ஆன்டிஜன் ஜெனரேட் வித்தின் த செல், அதான் எண்டோ. இது அவுட் சைட், த brought into that அவுட் சைட், வெளியில இருந்து வரக்கூடிய இந்த ஆன்டிஜன். எதுக்கு என்னென்ன இதெல்லாம் வரும்? சரியா? இதை வந்து பர்டிகுலரா அந்த உள்ளேயே டிஷ்யூலயே டேமேஜ் ஆகுறது அந்த மாதிரி கேஸ், இது வெளியில இருந்து வர மாதிரி சொல்லிப்பாங்க. இட்ஸ் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி தட் என்டர் வித் இன்ஃபெக்ஷன். இது பாகோசைட், அது இன்ஃபெக்ஷன் ஆகி செல்லுக்குள்ள போகும். இது நார்மலா அந்த மேக்ரோபேஜ் அந்த மாதிரி பாகோசைட்டிஸ் மூலம் உள்ள இழுத்துக்கிடும். நெக்ஸ்ட் அது உள்ள நடக்கிற மோஸ்ட் ஆன்டிஜன் டிகிரேட் அந்த உடையுது பாத்தீங்களா, அந்த உடையிறது ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்ன கேஸ்னா எண்டோஜெனஸ் பொறுத்தளவு சைட்டோபிளாஸ்டல் நடக்கும், அதான் சைட்டோசால்னு சொல்லுவோம். இதே இங்க என்ன நடக்கும், எங்க நடக்கும்னா லைசோசோம்ல நடக்கும். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரியா? நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இந்த யூபிக்யூட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிஜன் வந்து லோடு டிகர் போடும். இது அந்த மாதிரி எல்லாம் வராது ரெண்டாவதுல. சரியா? ஒவ்வொன்றுக்கு மீனிங் என்னன்னா அசிடிக் மீடியம், இந்த பெருசா அந்த எண்டோஜெனஸ்ல வந்து அசிடிக் மீடியம்லாம் பெருசா இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸோஜெனஸ்ல வந்து லைசோசோம் இருக்கும், அந்த இன்வால்வ் ஆகும். 8வது பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 8th பாயிண்ட் 105 பேஜ் நம்பர், கிளாஸ் 1 மாலிகூல்ஸ் ஆர் இன்வால்வ்ட் தட் டிஸ்ப்ளே தட் ஆன்டிஜன் சர்ஃபேஸ் ஆஃப் செல்ஸ்ல. இது இங்க கிளாஸ் 2 மாலிகூல்ஸ்.
ரெண்டே மைண்ட்ல, மற்றதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் ஆன்டிஜன் இன் ப்ராசஸிங், ஆன்டிஜனுடைய ரோல் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 106க்கு வாங்க. அதுல 14, 15ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை அடிச்சிருங்க சார். தேவையில்லை, ஒரு தேவையில்லாம ஏதோ ஒண்ணு இருக்கு. 14, 15ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கா? பேஜ் நம்பர் 106 சார். அந்த ரெண்டையும் அடிச்சு விட்டுருங்க. சரியா? இந்த மெமரி செல்ஸும் இம்யூனாலஜிக்கல் மெமரி, இது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும். பட் எனிவே இந்த மெமரி செல்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலா ஒரு செல் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனு அதுல எல்லாம் யூஸ் ஆகும். அதுக்காக இந்த இடத்துல சரி அது இருக்கட்டும்னு விட்டுட்டேன். மேல உள்ளது மட்டும் அடிச்சு விடுங்க போதும். சரியா? ஸோ இதுல வந்து மெமரி செல்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே இது ஆன்டிபாடி நடத்தும் போது சொல்லியிருக்கேன், ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டிபாடில. ஆக்சுவலி சார் லிம்போசைட்ஸ் ப்ரொடியூஸ் டூரிங் தட், சார் இப்ப நான் சொல்றதுக்கும் இவ்வளவு நேரம் நடத்துனதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஏன்னா இது வந்து சும்மா தனி டைட்டில். ஓகே, அதுக்காக இது இந்த இடத்துல இருக்கிறவா இதை பத்தி நான் சொல்றேன். ஏற்கனவே பழைய சிலபஸ்லயும் இதை பத்தி இருக்குது. சரியா? இந்த ப்ரொடியூஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் பார்த்து மெமரி லிம்போசைட்ஸ். மெயினா வந்து மெமரி செல்ஸ்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆனவுடனே அதுக்கு என்ன செய்ய, ஒரு நார்மலா ஒரு இம்யூன் சிஸ்டத்தை, ஒரு எனி ஒன் ஆன்டிஜன் இது நம்ம பாடின்னு வச்சு இட் வில் பி என்டர் இன்டு தட். ஸோ அப்போ இந்த இம்யூன் சிஸ்டம் இட் வில் பி ஸ்டிமுலேட் பண்ணி 2 டைப் ஆஃப் செல்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். என்ன சார்? சென்சரைஸ்டு டி செல்ஸ் சிம்பிளா சொன்னா. இன்னொன்னு என்ன சார் ஃபார்ம் ஆகும்னு கேட்டா ஆன்டிபாடி. அதுதான் இதுன்னு சொல்லுவோம் ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இது வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இது ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? அது இம்யூன் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணி இந்த மாதிரி நடக்கும். அப்ப இதுல ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? இது டி செல்லுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த ஆன்டிபாடி சிலது டைரக்டா இந்த ஆன்டிஜனோட அட்டாக் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணும். சரியா? இன்னும் சில கேஸ் வந்து இந்த ஆன்டிபாடி வந்து ஒரு 50% வச்சுக்கோங்களேன், ஒரு 50% டைரக்டா அங்க வந்து ஃபைட்டுக்கு போகும். மீதி உள்ள 50% ஆன்டிபாடி தட் இஸ் கால்ட் மெமரி. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? மெமரி செல்ஸ்ன்னு சொல்றோம். இது என்னன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா சேம் திஸ் மெமரி செல்ஸ் ஆர் ரிசம்பிள் ஆல்மோஸ்ட் ரிமெம்பர் டு தட் ஆன்டிஜன். இதே இங்க ஏதோ ஒரு ஏ அப்படின்னு ஒரு ஆன்டிஜன் உள்ள வந்திருக்கு. இதே ஆன்டிஜன் திரும்ப வருதுன்னு வச்சுக்கோங்களேன். when that same antigen will be enter into the body, the memory cells will be response very quickly. இதே ஆன்டிஜன் திரும்ப வருது சார் ஒரு மாசம் கழிச்சு அப்படின்னு இவ்வளவு ப்ராசஸ் இங்க நடக்கவே தேவையில்லை. ஆல்ரெடி இங்க வந்து ஆன்டிபாடி ரெடியா இருக்கும். டக்குன்னு வந்து இந்த ஆன்டிஜனை வந்து அட்டாக் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணிவிடும், இல்ல கில் பண்ணிடும். இதுதான் மெமரி செல். மெமரினா நீங்க பிரைனுக்கு போகும், அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. வர்ற ஒரு சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடியில ஒரு 50% மெமரி செல்ஸ்ல இருக்கும். ஞாபகம். அதுக்கு தான் நம்ம இந்த பூஸ்டர் டோஸ் எல்லாம் போடுவோம் தெரியுமா வேக்சின்ல. ஏன் வேக்சின்ல பூஸ்டர் டோஸ் போடுறோம்னா இந்த மெமரி செல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றது தான். திரும்ப அதே சேம் ஆன்டிஜன் உள்ள வந்தா ஈஸியா அட்டாக் பண்றது தான். சரியா? அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கேஸ் பொறுத்தளவு மெமரி செல்ஸ்ல ஈவன் தட் ப்ரொடியூஸ் டூரிங் த போத் ஹியூமரல் அஸ் செல் மீடியேட்டட். ஹியூமரல்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் பி செல், செல் மீடியேட்டட்னா டி செல்ஸ். அது இம்யூனாலஜிக்கல் மெமரி அதே தான், இதுக்கும் அதுக்கு ரிலேட்டட் தான். இம்யூனாலஜி பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல வரக்கூடியது ஆன்டிபாடி அண்ட் சென்சரைஸ்டு டி செல்ஸ். நான் சொன்ன பாத்தீங்களா, ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். ஓகே, இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல அதுல குயிக்கா வந்து அந்த செகண்டரி இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷன், இம்யூனாலஜிக்கல் மெமரி இருக்கு பாத்தீங்களா, அதான் குயிக்கா வந்து அட்டாக் பண்ணக்கூடிய. ஈவன் தட் மெமரி பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வேக்சின் ஏன் போடுறோம்னா இதுக்காக தான் வேக்சின். அந்த மெமரியை இன்க்ரீஸ் பண்ணி ஈஸியா பாக்டீரியாங்களை அட்டாக் பண்றதுக்காக தான். சரியா? ரைட், தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட், நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த காம்ப்ளிமெண்ட். ஸோ இது காம்ப்ளிமெண்ட் வந்து நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்துலையும் பார்த்துருக்கோம் சார், நிறைய பார்த்துருக்கோம். ஓல்டு சிலபஸ்லயும் நிறைய விஷயங்கள் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். அப்புறம் நானும் அடிக்கடி காம்ப்ளிமெண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன், காம்ப்ளிமெண்ட் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள்லாம். சரியா? ஸோ இது என்ன சார் மீனிங், காம்ப்ளிமெண்ட்னா அது என்ன, அதை பத்தி மட்டும் லைட்டா நம்ம பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட் என்ன, இதுக்கு ரிலேட்டடா டயக்ராம் இருக்கான்னு பார்க்குறேன். கேஸ்கேட் சிஸ்டம் இன்டர்ஃப்ரான்ட் ரிலேட்டடா இருக்குது. ஓகே, பேலன்ஸ்டு இன்டர்னல் த்ரெட் எக்ஸ்டர்னல் த்ரெட், இது அலர்ஜி ரிலேட்டடா வரும். சரி, ஓகே லிசன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் சொல்லக்கூடியது. சார் இதுல நம்மள ஈஸியா எப்படி ராங்கா எழுதுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சார் இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டத்துல பொறுத்தளவு. எனக்கு என்ன கேட்பானே தெரியாது சார். 2019
நீங்க இந்த இன்டர்லூக்கிங் இன்டர்ஃபரான் கூட கன்ஃபியூஸ் ஆகாது. நமக்கு ஆல்பா பீட்டா காமா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு படிச்சிருவோம். இந்த இன்டர்லூக்கிங் ஐஎல் நான் இந்த 2ஆம் சண்டே கூட கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். அது நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட். இது நம்ம என்ன ஓல்டு சிலபஸ்ல பக்காவா கொடுத்துருப்பேன். இங்க கூட நான் அவ்வளவு கொடுக்கல, ஓப்பனா சொன்னா அதான். அங்க டேபிள் வைஸா நான் சொல்லியிருப்பேன், இந்த டேபிளை படிச்சுக்கோங்க, 2019 கேட்டிருக்காங்க, இந்த டேபிளை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் கிளியரா சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த ஓல்டு சிலபஸ்ல காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு பெருசா வந்து நம்மளுக்கு சிலபஸே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட் இல்லாத போதே வந்து காம்ப்ளிமெண்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப ஸ்பெசிபிக்கா சிலபஸ் சொல்லியிருக்காங்க. அவ இன்டர்லூக்கிங் சரி, இன்டர்லூக்கிங் ஐஎல் சொல்லுவோம் தெரியுங்களா, இன்டர்லூக்கிங் அதுவும் காம்ப்ளிமெண்ட்ல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கலாம். சரியா? ரைட். ஒரு இது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். மோஸ்ட்லி அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ல தான் வரும். இது என்ன சார் வாட் இஸ் மீன் பை காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றது? குரூப் a large thermobile enzymatic proteins found in that serum or body fluid. சீரம்னு உங்களுக்கு தெரியும், பிளட்ல இருக்கக்கூடியது இல்ல பாடி ஃப்ளூயிட்ல. சரியா? இது வந்து எதுக்கு சார்? இட் இஸ் கம்ப்ளீட் த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ். ஒரு ஆன்டிஜன் நடக்குது, ஒரு ஆன்டிஜன் பிளஸ் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். லைசிஸ்னு உங்களுக்கு தெரியும். லைசிஸ்னா ஒரு ஆன்டிஜனை ஃபுல்லாவே ஸ்பிளிட் பண்ணி அப்படியே டிகிரேட், அப்படியே அழிக்கிறது. பாகோசைட்டோசின் உங்களுக்கு தெரியும், செல் விழுங்குதல், அப்படி விழுங்க வைக்கிறது. இது காம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் சி தான் வந்து அதுக்கு தான் இதுல நிறைய டைப்ல C1 C2 அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. சரியா? மற்றபடி இது யாரு டிஸ்கவர் பண்ணாங்க, இந்த டேர்மை சொன்னவர் யாரு? சரியா? இது வாட் இஸ் மீன் பை காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னாவே அது என்ன மீனிங்? டு ஹெல்ப் ஆர் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் த ஹெல்ப்னு அர்த்தமா. சரியா? நம்ம ஏதாவது ஒண்ணா ஹெல்ப் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க நீங்க. ஓகே, ரைட். ஸோ மெயினா வந்து த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம்ஸ் இட்ஸ் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்னர்ட் அஸ் வெல் அஸ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. அதாவது இன்னர்ட் இம்யூனிட்டிலையும் இருக்கும், அடாப்டிவ் இம்யூனிட்டிலையும் இருக்கும். நம்ம சிலபஸ்ல பர்டிகுலரா அக்வயர்ட் சொல்ல விட அடாப்டிவ்னு சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன வேலை சார் இது காம்ப்ளிமெண்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டா, இட் கில் தட் ஆப்ஷனைஸ்டு தட் பேத்தோஜன். ஆப்ஷனைஸ்னு உங்களுக்கு தெரியும், அந்த வரக்கூடிய பேத்தோஜனை கில் பண்றதுதான். இட் இன்டியூஸ் தட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இட் என்ஹான்ஸ் த ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் டு அட்டாக் சம் பேத்தோஜன். டைரக்ட்லா போய் பேத்தோஜன் அட்டாக் பண்ணும். ஸோ எனிவே திஸ் காம்ப்ளிமெண்ட் இன்னட் இம்யூனிட்டியில் இன்வால்வ், அடாப்டிவ் இம்யூனிட்டியில் இன்வால்வ் சொல்றாங்க. சரியா? ரைட். சம் சேலண்ட் ஃபீச்சர் ஆஃப் தட் காம்ப்ளிமெண்ட் பார்ப்போம். இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு சார். இது ஓல்டு சிலபஸ்ல நான் ரொம்ப டீட்டெயிலா ஒரு டேபிள்லாம் போட்டு சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடைசியில சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், கடைசியில இருக்கும். ரைட். ஸோ இதுல காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் காம்ப்ளிமெண்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், அதெல்லாம் நீங்க சும்மா ஒன்ஸ் ரீட் பண்ணாலே புரியும் சார். இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. பீட்டா குளோபின் நெய்தர் தட் ஆன்டிஜன் நாட் தட் ஆன்டிபாடி, இது சொல்லலாம். ப்ரோ என்சைமேட்டிக் த சர்க்குலர், எங்க சார் சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கும் பிளட்ல, இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல. ஈவன் தட் இதுல வந்து இந்த சிஸ்டம்ஸ் நோ செல்ஸ், காம்ப்ளிமெண்ட்னா ஒரு சிஸ்டம் செல் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. சரியா? வந்து ஆன்டிபாடி தட் த ஃபிங்கர்ஸ் த பேத்தோஜன்ஸ்னா காம்ப்ளிமெண்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது, அவ்வளவுதான். அந்த வரக்கூடியதை டெஸ்ட்ராய் பண்றது அதோட முக்கியமான வேலை. சரியா? மோஸ்ட்லி இந்த புரோட்டியஸ் என்சைமை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. அப்ப புரோட்டியஸ் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். இதுல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் C4 C2 அப்படின்னா, சீனாவே காம்ப்ளிமெண்ட் அர்த்தம். சரியா? அது ஒவ்வொன்று எந்த இடத்துல இன்வால்வ் ஆகுதோ அதுக்கு தகுந்த பேர் வச்சிருப்பாங்க. டோட்டலி 30 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 16 பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட். 13-30 இருந்தாலும் ஒரு 16 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்றாங்க சார். நம்ம அந்த அளவுக்கு படிக்கிறதாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 10வது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? இதுல காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் யூ கேன் சி லெட்டர் சி தான் காம்ப்ளிமெண்ட் நம்பர் 1 to 9. 1 வந்து 3 சப், அதுல ஒவ்வொன்றா டீட்டெயில்ஸ் இருப்பாங்க. 3 சப் யூனிட்ஸ் 1ல. சரி, அது மாதிரி 1ல பாருங்க. அடுத்து 2 3 4 5. 1ல மட்டும் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சப்டிவிஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க 1. சரியா? மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ரியாக்ஷன் டஸ் நாட் கரஸ்பாண்ட் டு த சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் அந்த சீக்வன்ஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. சரியா? மெயின்லி திஸ் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் ஸ்மால் ஃபிராக்மெண்ட் தான். எதுக்காக சார் இது இந்த காம்ப்ளிமெண்ட்? இந்த பயாலஜிக்கல் எஃபெக்ட்னு சொல்லும்போது இட்ஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஆம்பிளிஃபைங் தி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் and vascular permeability, increase the vascular permeability and the muscle contraction, reducing the smooth muscle and cause the chemotaxis of the leukocytes, promoting the virus உள்ள வந்து அது நியூட்ரலைஸ் பண்றது, டீடாக்சிஃபை பண்றது, ஏதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்தா பண்றது.
எஃபெக்டிவ் ரிலீஸ் ஆஃப் என்ன ஹிஸ்டமைன் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அலர்ஜி. மாஸ்டர் செல்ஸ் இது கூட யூஜில கேட்டிருக்காங்க. ஹிஸ்டமைன் வந்து ஃப்ரம் மாஸ்டர் செல்ஸ்ல இருந்து அலர்ஜிக்காக வரக்கூடியது, நம்ம ஆன்டி அலர்ஜின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ ஒரு நார்மலா அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஃபாரின் மெட்டீரியல்ல இருந்து காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, மைக்ரோபியல் எஃபெக்ட் எப்படி இருக்குது, டாக்ஸன் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி எப்படி இருக்குது, அது ஈஸியா வந்து பாக்டீரியமோ வைரஸோ என்ன வந்தாலும் சரி, அதாவது ஆன்டிஜன் இட் வில் பி ஈஸி டு கோஆபரேட் தட் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அது ஈவன் எண்டோடாக்சிக்ஸ் இருந்தாலும் சரி டீடாக்சிஃபை பண்ணும், டு ஹெல்ப் த பாகோசைட்டோசிஸ் பண்ணக்கூடியது. ஈவன் த பிளட் கோகுலேஷன் சொல்லும் பாத்தீங்களா, அது பிளட் கிளாட்டிங், அதுலயும் கூட இது இன்வால்மெண்ட் உண்டா. சரியா? சும்மா இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 20 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் சொல்லியிருக்கேன், நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த பேஜ் நம்பர் 108 இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்கும். இதுல மொத்தம் இப்படி ரவுண்டா போட்டா ஒரு 6 ஸ்டாக் இருக்கும். இது வந்து ஒரு 6, நான் சும்மா ரஃபா போடுறேன். இதுல இருந்து இப்படியே இந்த மாதிரி பிரிஞ்சு போய் இதுல ஹெட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பாருங்க அப்படி. சரியா? அதுல ஹெட் இதுலயும் ஒரு அப்படி ஒரு ரவுண்டு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது நான் சும்மா ரஃபா போட்டிருக்கேன் சார், நீங்க நிறைய போட்டிருக்கேன்னு நினைச்சிட வேண்டாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் உண்டு. இந்த ஹெட் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் கனெக்ட் பண்ணிடுற மாதிரி. சரியா? ரைட். இதுல காம்ப்ளிமெண்ட் 1 C1 இந்த குளோபுலார் புரோட்டீன் சர்க்குலர், இது வந்து C1 வந்து மோஸ்ட்லி பிளட்ல இருக்கும். சரி, எங்க சார் சிந்தரைஸ் பண்ணணும்? லிவர் தான் சிந்தரைஸ் பண்ணுவோம் காம்ப்ளிமெண்ட். ஆக்சுவலி த ஸ்டாக் அண்ட் 3 சப்யூனிட் இஸ் தட். ஸ்டாக்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ஸ்டாக். ஒரு காம்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா? சரியா? அதுதான் ஸ்டாக். இதான் நம்ம என்ன சொல்றோம்னா சில C1Q அப்படின்னு சொல்றோம். அது நான் ஏற்கனவே சொன்னேன், C1R C1R, இது வந்து C1S. அதே மாதிரி இங்க அதே மாதிரி இங்க சொல்லிப்போம், ஒரு 2 C1R C1S சொல்லிப்போம். அந்த படத்தை பார்த்துக்கோங்க. சரியா? இது வந்து நார்மலா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டெய்ல் ரீஜன் சொல்லுவோம், இது வந்து ஹெட் ரீஜன் சொல்லுவோம். நார்மலா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்டாக்குக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த படத்துல இருக்கும். ஒரு நார்மலா ஒரு காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கும்னா C1Q it consists of 6 molecules. அதான் சொன்னேன். இந்த இதுல மொத்தம் எத்தனை மாலிகூல்ஸ்னா 6 மாலிகூல்ஸ் இருக்கும். Most that head and the tail regions they're having that, and that everything are combined to form the star, ஒரு காம்பு மாதிரி. C1R வந்து 2 molecules, C1S வந்து 2 molecules இருக்கும். ஒரு பிக்சர் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். நீங்க இதுல ரொம்ப டீடைலா இருக்கும் சார். காம்ப்ளிமெண்ட்னா காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் டெஸ்ட் அதை பத்தின ஃபுல்லாவே இருக்கும். அதை விட இந்த ஹைலைட்ஸ் உள்ளது மட்டும் பாத்துக்கோங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லுங்க சார். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் பார்க்கும்போது the mode of mechanism, classical pathway, alternative pathway, Manos binding, இப்போ அதுவும் இந்த சிஸ்டமோட இன்வால்வ் பார்க்கணுமா சார்? இந்த காம்ப்ளிமெண்ட் பார்க்கும்போது அந்த ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருப்போம் பாத்தீங்களா? அதுல அந்த அளவுக்கு பாத்வேஸ் கொடுத்த மாதிரி தெரியலீங்களே சார். பேசிக்கா தான் இருக்கா? ஆமாங்க சார், பேசிக்கா தான் சார் இருக்கு. இப்போ ஓகே, அந்த அளவுக்கு வேணாம் மிஸ், அந்த அளவுக்குலாம் கேட்க வாய்ப்பு இல்ல. மோஸ்ட்லி காம்ப்ளிமெண்ட்ல நான் பாத்வே அதுல கொடுத்திருக்கீங்க சார். ஆல்டர்னேட்டிவ் பாத்வே, கிளாசிக்கல் எல்லாம் இருக்கு. அது ஜெனரலா தான் சார் கொடுத்திருக்கீங்க. இப்போ பயோகெமிஸ்ட்ரியில அது உள்ளே காம்ப்ளிமெண்ட் பத்தி சொல்லிருப்போமே ஓல்டு சிலபஸ்ல. இல்ல அந்த அளவுக்கு கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரியா? மோஸ்ட்லி ஸ்ட்ரக்சர்ல கேட்பாங்க, இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், இல்லைன்னா ஃபங்க்ஷன், அதோடைய பண்புகள், பணிகள், அமைப்பு, மோஸ்ட்லி இதுதான் கேட்பாங்க. நீங்க அந்த நான் இந்த சில எக்ஸாம் நான் உங்களுக்கு பேசிக்கா இப்ப இந்த லாஸ்ட் டே வச்ச டெஸ்ட்ல இருந்து அடுத்த மாடல் வரைக்கும் எப்படிலாம் காம்ப்ளிமெண்ட்ல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதை ஃபுல்லா நானே கேட்டுருவேன். ஓகேவா? அப்ப நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சில இதுனா நீங்க இம்னாலஜியே ரொம்ப வேகா இருக்கும், ஓல்டு மெட்டீரியல் அதை விட வேகா இருக்கும், படிக்கவே கஷ்டமா இருக்கு. என்னை திட்டிகிட்டே தான் படிப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். மனுஷன் இப்படி கொடுத்துருக்காரு, இது ஒன்னும் புரிய மாட்டேங்குதே, கவலையே படக்கூடாது. அவ்வளவுதையும் மனப்பாடம் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. சரியா? நான் சொல்லியிருப்பேன் இந்த ஏரியாவை பாத்துக்கோங்க, இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் எந்த ஏரியா இப்ப நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றேனோ அதை மட்டும் நல்லா பாருங்க, மற்ற ஏரியாவை ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. அது சொல்லிட்டு அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஜீன் லெவல்ல சிலது கொடுத்துருப்பேன். ஜீன் லெவல்ல அந்த அளவு கொஸ்டினும் வராது. இப்ப ஏன் சார் கொடுத்துருக்கீங்கன்னா அப்பதான் அது ஒரு கண்டினியூ பிட்டு இருக்கும், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நீங்க ஒன்ஸ் அதை ரீட் பண்ணி விடுங்க போதும்.
ஆனா நான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சொல்லுவேன், இந்த ஹாட் ஸ்பாட் ஆஃப் ஏரியான்னு சொல்லியிருப்பேன். அந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அப்ப இந்த காம்ப்ளிமெண்ட்ல என்ன சொல்றேன், டேபிள் கொடுத்துருப்பேன். அது C1 இருந்து C9 வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். எந்த ஒரு எக்ஸாம்னாலும் இது 9 தாண்டி மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஐ மீன் இன்டர்லூக்கிங் அப்படித்தான், இன்டர்ஃபரான் அப்படித்தான், இந்த பின்னாடி வரும் அதெல்லாம். சரியா, அது நானே மேக்ஸிமம் இந்த எக்ஸாம் வரக்கூடிய எக்ஸாம்ல எல்லாமே கேட்டுருவேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. இப்ப இந்த இதே பேஜ் நம்பர் 109ல இந்த காம்ப்ளிமெண்ட் பத்தின ஹைலைட், இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஒரு ரொம்ப வளவளன்னு இருக்கும், இது என்ன தேவையோ அதை மட்டும் தான் இருக்கும். ஒரு காம்ப்ளிமெண்ட் என்ன, வாட் இஸ் மீனிங் தட், அதுக்கு யாரு பீட்டா குளோபின், அது என்ன ஆன்டிபாடியோட ஃபிங்கர் சொல்லுவோம் பார்த்துட்டோம்னா அது டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. C1 இருந்து C9 வரைக்கும் இருக்கும். அது புரோட்டியேஸ் என்சைம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. சரியா, அதோட ஃபங்க்ஷன் ஆப்ஷனைசேஷன் இந்த இடத்துல சிம்பிளா அதோட ஃபங்க்ஷன்ஸ். இதுல நீங்க இந்த இது கேட்டதான் இது, the complement system will be activated through the 3 distinct pathway, கிளாசிக்கல் பாத்வே, ஆல்டர்னேட்டிவ் பாத்வே, மீதி லிஸ்டின் பாத்வேன்னு இருக்குது. அந்த அளவுக்குலாம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா, சோ நீங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ரொம்ப டீட்டெயில் அந்த அளவுக்குலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த என்ன மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா, காம்ப்ளிமெண்ட் பொறுத்தளவு. ஓகே, ஐ மீன் பயோசிந்தசிஸ் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ஸ்ல எங்க இது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். எங்க சிந்தசிஸ் பண்ண வேரியஸ் சைட்ஸ் ஆஃப் தட் பாடி இஸ் தட். அதுல வந்து இண்டஸ்ட்ரியல் எபித்தீலியம்ல C1 சிந்தசைஸ், C2 C4 மேக்ரோஃபேஜ். இதுதான் கொஸ்டின். பேஜ் நம்பர் 110 110. நம்ம அஸ் ஜூவாலஜிஸ்ட் நம்ம ஏன்னா இம்யூனாலஜி மொத்தமே 6 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. மொத்தமே 6 கொஸ்டின் தான். அதுக்கு ஏன் சார் இவ்வளவு யூசியா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியா, ஒரு 6 கொஸ்டின் எங்களை போட்டு புண்ணாக்குறீங்களே, என்ன செய்யறது? 6க்கு 6 அடிக்கணுமே, 6ஓ 7ஓ வரப்போகுது. 7 கொஸ்டின் நம்ம அடிச்சே ஆகணுமே. அதுக்கு இவ்வளவா சார்? வேற வழி கிடையாது, படிச்சுதான் ஆகணும். சரியா, நீங்க நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான், மெட்டில பார்த்து கிளாஸை பார்த்து அது என்னடா இவ்வளவு இருக்கு, இது எப்படி ஒண்ணும் புரியலையா அப்படிலாம் டோன்ட் வரி. நம்ம அங்க தியரி எழுத போறது, வாட் இஸ் மீன் பை தட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 3 டைப் ஆஃப் தட், நம்ம இங்க தியரி எழுத போறோம். 3 distinct pathway of the complement system to explain. அப்படியே கேட்க போறாங்க? கிடையாது. ஆன்சர் பார்த்தோன்னே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு தான் ஒரு ரீட் பண்ணி விடுங்கன்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க அந்த ரீட் பண்ணும்போது அந்த நீங்க கண்டிப்பா உங்க மெமரிக்கு போகும். ஒரு கொஸ்டினை ரிஜெக்ட் பண்றதுக்கு அந்த ஏரியா யூஸ் ஆகும். நீங்க ரீட் பண்ணுங்க, சில ஏரியா நான் சொல்லுவேன், அது 12 யூனிட்டுக்குமே நான் சொல்லுவேன், சார் இதை ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி மட்டும் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு தடவைக்கு 2 ரீட் பண்ணி மட்டும் விடுங்க, புரியாட்டாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு நிறைய இடத்துல இந்த வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். நீங்க அப்படிதான் சார் சொல்லுவீங்க, அந்த இடத்துல தான் சார் கொஸ்டின் எடுப்பீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நான் வேணா எடுப்பேன், ஏன்னா நான் நிறைய கொஸ்டின் எடுக்கணும். அப்படிதான் சார் கொஸ்டினே எடுக்கிறீங்க. அதுதான் நானும் ஓப்பனா நான் என்னுடைய ஃபேக்ட சொல்லிடுறேன். அதாவது நீங்க இது சும்மா ரீட் பண்ணி போங்க சார் சொல்றீங்க, பட் கரெக்டா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் எடுத்துறீங்க, எங்களுக்கு ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிருது சார். வேற வழி இல்ல மிஸ், இப்ப நான் 50 கொஸ்டின் எடுக்கணும்ல, அப்ப 50 கொஸ்டின் எங்க எடுக்கிறது? அப்ப அது எல்லாத்தையும் நான் மெட்டீரியல் வச்சு நான் எடுத்துருவேன். பட் டிஆர்பி பொறுத்தளவு அந்த அளவுக்கு வராது. இப்ப ஏன் சார் படிக்க வைக்கிறீங்க? ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 7 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 2 கொஸ்டினும் கண்டிப்பா எப்படியோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது நம்ம அப்படி படிச்சா மட்டும்தான் அந்த 2 கொஸ்டின் அடிக்க முடியும். மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்மளுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து 100% டார்கெட். இந்த போர்ஷனை விட்டுருவோம் அதெல்லாம் கிடையாது. நம்ம டார்கெட்டே 100%. அப்ப 100% டார்கெட்டும் போது நான் அதுக்கு தான் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் 50 கொஸ்டின் எடுக்கணும்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அந்த ஒவ்வொரு ஏரியால போய் கொஸ்டின் எடுக்கும். அப்ப எனக்கே சில நேரம் கஷ்டமா, ஐயோ இதெல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்களா, நம்ம இந்த இடத்துல கொஸ்டின் எடுக்கமே. நான் எடுக்கும்போது என் மைண்ட்ல ஓடும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டெஸ்ட் எழுதும்போது நம்ம ஸ்டூடெண்ட் தப்பா எழுதுனாலும் பரவாயில்ல, பட் இன்னைக்கு டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சுல, அது போதும் எனக்கு. ஏன்னா நம்ம அது வந்து எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்? அடுத்த ரிவிஷன், மாடல், டிஆர்பிக்கு யூஸ் ஆகும். நான் அப்படிதான் நான் நினைச்சு எடுப்பேன். சில கொஸ்டின் உண்மையிலே நீங்க எழுத மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு மூலையில இந்த மெட்டீரியல் இந்த மூலையில எடுக்கணும், இவங்க ஒரு 10% பீப்புளோட இந்த ஏரியாவை படிச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, கொஸ்டின் மூலம் அந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி எடுப்பேன். ஏன்னா நான் 50 கொஸ்டின் எடுக்கணும்னா நான் அப்படி எடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இதே மாடல் டெஸ்ட்டுக்கு வரும்போது பாருங்க, இந்த யூனிட்ல மொத்தம் 7 கொஸ்டின் தான் எடுப்பேன். அப்போ சார் நினைப்பாரு, பாதி டாபிக்கே சார் விட்டுட்டாருன்னு நினைப்பாரு. நீங்க நினைப்பீங்க, வேற வழி கிடையாதுல்ல.
7ன்னா 7 டாபிக்ல இருந்து தான் நான் ஒரு கொஸ்டின் 7 கொஸ்டின் எடுக்க முடியும் மாடல் டெஸ்ட்டுக்கு வரும்போது. அப்ப நீங்க அப்ப எந்த டாபிக்ல எடுப்பேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அது. அதுக்கு தான் எல்லா டாபிக்கையும் இந்த யூனிட் டெஸ்ட்லயே பக்கா பண்ணிருங்க, ரீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இதுதான் மீனிங். அவே நீங்க வந்து சில ஏரியாவை இந்த யூனிட்னு கிடையாது, நான் எந்த யூனிட்னாலும் கொஞ்சம் இதை ரீட் பண்ணி விடுங்க அப்படின்னா ஒன்ஸ் ரீட் பண்ணி விட்டா சாரி அது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பேர் சொல்லிட்டேன். படிக்கும்போது உங்களுக்கு தோணும் இதெல்லாம் கொஸ்டின் வருமா அப்படின்னு தோணும். இதெல்லாம் படிக்கவா, வேஸ்டா படிச்சுட்டு இருக்குமோ அப்படின்னு தோணும். சும்மா ரீட் பண்ணி விடுங்க போதும். 4 ஆப்ஷன்ல நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றதுக்காக தெரியுங்களா. அப்ப நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிருந்தாதான் உங்க மைண்ட் வந்து இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆப்ஷன் சம்பந்தம் இல்லாத ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். நீங்க எதுவுமே ரீட் பண்ணல அப்படின்னா 4 ஆப்ஷனும் சம்பந்தம் இல்லாம தான் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன் நான். சரியா? இன்னும் நான் வந்து இவ்வளவு மெட்டீரியல் உங்களுக்கு வந்து என்ன சிலபஸோ அதை அப்படியே பிரிஸ்கிரைபா சும்மா மொத்தமே ஒரு யூனிட்டுக்கு 100 பக்கத்தோட நிப்பாட்டிடலாம். 100 பக்கமே அதிகம், 50 பக்கத்தோட நான் நிப்பாட்டிடுவேன். ஆனா கொஸ்டின் மிஸ் ஆயிரும். 50% கொஸ்டின் மிஸ் ஆயிரும். ஏன் இவ்வளவு பேஜஸ் கொடுக்குறேன், இவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், இவ்வளவு டெஸ்ட் வைக்கிறேன்னா நம்ம ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம டார்கெட். அப்ப நீங்க என்னை திட்டாம தயவு செய்து இப்படி கொடுத்துருக்காரே மனுஷன் அப்படின்னு திட்டாம படிங்க. சரியா? படிக்கும்போது வேற வழி இல்லை, படிச்சுதான் ஆகணும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, ரைட். ஸோ இதுக்குள்ள விஷயம் தான் பார்த்தோம். நம்ம இதுல வந்து காம்ப்ளிமெண்ட்ல வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த பேஜ் நம்பர் 110ல அந்த பேசிக் இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். பாருங்க, C1னா சிந்தசிஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் எபித்தீலியம், C2னா C2 C4 வந்து மேக்ரோஃபேஜ், C3 to C6 C9 வந்து லிவர். சரியா? இது C7 வந்து சரியா தெரியலன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் செட்டர் இந்த C1ல இருந்து C9 வரைக்கும் எங்க சிந்தசிஸ் தெரியுது, எங்க உற்பத்தி செய்து உடல்ல அப்படின்னு தெரியுதான்னு செக் பண்ணா இவ்வளவுதான். அந்த பாத்வே எல்லாம் படிச்சா ஒன்றும் புரியாது. ஓப்பனா நான் சொல்லிடுறேன். நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டே கேளுங்க, எந்த பாத்தையும் எல்லா பாத்தையும் படிச்சிருப்பாங்கன்னு கேளுங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ரைட்டா? ரைட். அப்போ இருந்தாலும் எந்த ஏரியா இம்பார்ட்டன்ட் சொல்றனோ, ஹாட் ஸ்பாட்னு சொல்றனோ அந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கணும். திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான். இதுதான் வந்து கீ ஃபார் சக்சஸ். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். மற்றதை ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சில பேர் ஒரு ஏரியா வச்சுக்கிடுவாங்க, அதையே காலையில இருந்து மதியம் வரைக்கும் அதே படிச்சுட்டு இருக்கிறது 4 மணி நேரம். படிச்சு முடிச்ச பிறகு ஏதாவது திங்க் பண்ணி பார்த்தா ஒன்னும் ஞாபகம் வராது. சரியா? அதே மாதிரி நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு முன்னாடி போங்க, என்னடா படிச்சோம், ஒரு வாரமா படிச்சோமே, சண்டே டெஸ்ட் சொல்லியிருக்காரு, என்ன படிச்சோம், சுத்தமா ஞாபகம் வராது. நீங்க அதை பத்தி கவலையே படக்கூடாது. ஞாபகமே வராது. ஆனா கரெக்டா நீங்க கொஸ்டினை பார்க்கும்போது அவங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் ஞாபகம். கொஸ்டினை பார்த்தா ஞாபகம் வரும். அதுதான் சொல்றேன் நானு. நீங்க சண்டே டெஸ்ட் ஒரு வாரம் படிச்சிருப்பீங்க, இன்னமோ என்ன படிச்சேன்னு தெரியல, நான் 7 நாளா படிச்சோம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சோம், ஒண்ணுமே மைண்ட்ல இல்லையே, அப்படித்தான் இருக்கும். இப்ப கிடையாது. நீங்க டிஆர்பி எக்ஸாம் போறதுக்கு முந்தின நாள் அன்னைக்கு காலையிலயும் அப்படித்தான் இருக்கும். கவலையே படக்கூடாது. ஒண்ணுமே படிச்ச மாதிரி தெரியலையே, எது இருக்குன்னு ஒண்ணும் மைண்ட்ல ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு. ஆனா எக்ஸாம்ல உட்காந்துட்டு அந்த கொஸ்டின் பார்த்தோம்னா டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் ஞாபகம். அதை பத்திலாம் ஒரி பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அது பை ப்ராக்டிஸ்ல தான் அதெல்லாம் கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். திரும்ப திரும்ப ஏன் டெஸ்ட் வைக்கணும்னா அது பை ப்ராக்டிஸ்ல கொண்டு வந்துடலாம். ஒண்ணுமே சுவாலஜில நீங்க 0 நாலேஜ் இருந்தாலும் நான் சொல்றதை மட்டும் கேட்டாலே கன்ஃபார்ம் வேலை வாங்கி கொடுத்துருவேன். அதுல எந்த சந்தேகம். பெரிய நீங்க சுவாலஜில பெரிய என்சைக்ளோபீடியாவா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இது வந்து எம்சிக்யூ பொறுத்தளவு பிரில்லியன்ட் தேவையில்லை. அதாவது கோல்டு மெடல் சொல்றோம்ல, கோல்டு மெடல் காலேஜ்ல இதே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பாஸ், அரியர் வச்சு பாஸ் பண்ணியிருந்தா கூட போதும். எம்சிக்யூல இந்த கோல்டு மெடலும் ஒண்ணுதான், அரியர் வச்சிருக்கணும் ஒண்ணுதான். எனக்கு 2 பேருமே ஈக்குவல் தான். ஏன்னா இந்த ட்ரெண்டே வேற, எம்சிக்யூ ட்ரெண்டே வேற. இங்க பயங்கரமா கோல்டு மெடலா இருப்பாங்க, பட் இதுல வந்து செட் ஆக மாட்டாங்க. பட் இவங்க பயங்கர செட் ஆவாங்க. அப்ப இவங்க அதுக்கு அடாப்ட் ஆகணும். 2 பேருமே இதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு அடாப்ட் ஆகணும். இன்பான பிரில்லியன்ட் இருந்தாலும் அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இவங்களை விட இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இவங்க லைட்டா அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும். இன்பான பிரில்லியன்ட் இருக்கவங்க. பட் எனிவே 2 பேரும் சொல்றது மட்டும் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணாலே போதும், அழகா பாஸ் பண்ணிடலாம்.
சுவாலஜில பெரிய என்சைக்ளோபீடியா இருந்தால் தான் பிஜி அசிஸ்டன்ட் ஆக முடியும் அப்படின்னு மட்டும் ஏதாவது திங்கிங் இருந்தா அதை தூக்கி எரிஞ்சிருங்க. நான் அது இங்கிலீஷே எனக்கு சரியா புரியல சார், நீங்க ஒரே இங்கிலீஷா கொடுத்துருக்கீங்க, பேராவா இருக்கு, நான் பாஸ் பண்ண முடியுமா, அப்படி ஏதாவது மைண்ட்ல இருந்தா தூக்கி எரிஞ்சிருங்க. அதுக்கு இதுக்கு ஒண்ணு எப்படி சொல்றது, அது சம்மந்தமே கிடையாது. ஏன்னா வெறும் நான் தமிழ்ல தான் சார் எனக்கு இது அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியும்னாலும் பெரிய நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன தியரி எழுத போறீங்க, 4 ஆப்ஷன் இருக்க போது எழுத போறீங்க. ஸ்டேட்மெண்ட் வேணா கொஞ்சம் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல டிஃபிகல்ட் இருக்கும், அதனால உங்களுக்கு மார்க் போகும். அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா மோஸ்ட்லி அந்த அளவுக்கு டிஆர்பில ஸ்டேட்மெண்ட் கேட்க மாட்டாங்க. நான் ஏன் சார் ஸ்டேட்மெண்ட் கேட்கறேன்னா, நீங்க அப்பதான் நீங்க மெட்டீரியல் படிப்பீங்க, இல்லைன்னா படிக்க மாட்டீங்க. நான் சும்மா ஒரு கொஸ்டினுக்கு ஏபின்னு சிம்பிளா நான் கேட்டுட்டேன் வச்சுக்கோங்களேன், சார் இப்படிதான் கேட்பாருன்னு சொல்லி அதே பாயிண்ட் ஆஃப் வியூல மெட்டீரியல் படிப்பீங்க. சப்போஸ் ஏன்னா கொஸ்டின் பேசிக்கா வரும், டஃபா ஒரு 20% வரும்ல, அது அடிக்கணும்ல, அது அடிச்சா தானே நம்ம அந்த கட் ஆஃப் குள்ள வர முடியும். சிவி மட்டும் நம்ம டார்கெட்டா இருக்கக்கூடாதுல்ல, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் டார்கெட்டா இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து என்ன செய்யணும், ஜாப் தான் முக்கியம் நம்மளுக்கு, சரியா? அப்ப சிவில இருந்து ஜாப்புக்கு போகணும்னா அந்த டஃபான கொஸ்டின் கரெக்டா மத்தவங்க யாரும் அட்டன் பண்ணாத கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும். அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சரியா? சோ வந்துடலாம். அவன் நீங்க மார்க் குறையதை பத்தி நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன் குறையுதுன்னு அனலைஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு கான்செப்ட் தான் சொல்லுவேன். 50 மார்க் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா அந்த 50 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க இந்த வாரம், அடுத்த வாரம் மத்தவங்க உங்களுக்கு மேல உள்ளவங்களும் பார்த்து பயப்படாதீங்க. ஒவ்வொரு வாரமும் 1 மார்க் கூட்டுங்க சார், போதும் சார். 1 மார்க் 2 மார்க் கூட்டிட்டே போங்க சார், உங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். ரொம்ப கூட்டணும் கூட அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின் ஒண்ணு கூட தப்பு பண்ணக்கூடாது. நான் சொல்ற விஷயம் இதுதான். ஒரு கொஸ்டின் கூட, அப்புறம் 50 கொஸ்டின் வைக்கிறீங்கன்னா டெஸ்ட் எல்லாம் எழுதி சப்மிட் கொடுத்த பிறகு ஒரு 3 to 5 கொஸ்டின், 50 கொஸ்டின் சொல்றேன், 3 to 5 கொஸ்டின் அந்த ஆன்சரை பார்க்கும்போது ஐயோ நல்லா தெரியுமே, இந்த கொஸ்டின் ஏன் நம்ம ஏக்கு எடுக்கிறதுக்கு பதில் பி எடுத்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. அஸ் எ ஸ்டூடெண்ட் சைக்காலஜி எனக்கு தெரியும், 20 years எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். அப்ப இதை நீங்க முதல்ல சரி பண்ணுங்க, நீங்க கட் ஆஃப் குள்ள ஃபர்ஸ்ட் வந்துடலாம். இப்ப 50 கொஸ்டினுக்கு 3 கொஸ்டினே வைங்க, மேக்சிமம் 5 கொஸ்டின். 150 கொஸ்டின் என்னாச்சு, ஒரு 10 கொஸ்டின் ஆவரேஜா 10 கொஸ்டின் தான் ஜாப்பே போகும். அந்த 10 கொஸ்டினுமே உங்களுக்கு என்னது, தெரிஞ்ச கொஸ்டின், தெரிஞ்சு மாத்தி ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இல்ல வேற மாதிரி திங்க் பண்ணி அங்க எழுதிட்டு வந்துருக்கு. ஓவர் திங்கிங், சில பேர் ஓவரா திங்க் பண்றது, அந்த மாதிரி திங்க் பண்ணி மிஸ்டேக் பண்ணி 10 கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டு வந்துருவீங்க. இதனாலதான் ஜாப் போகும். சோ நான் சொல்ற ஒரே விஷயம், எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம் தான், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் ஒண்ணு கூட தப்பு பண்ணக்கூடாது. சார் நான் 50 கொஸ்டின்ல எனக்கு 10 கொஸ்டின் என்னன்னே தெரியல சார், இத பத்தி டோன்ட் வரி. 10 கொஸ்டின் தெரியலையா, என்னன்னே இந்த கொஸ்டினே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, தெரியல, விட்டுருங்க. இது தவறா எழுதினாலும் நீங்க கவலைப்படக்கூடாது. ஆனா ஒரு 3 கொஸ்டின் நீ தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னீங்களா, அதுக்கு நீங்க கவலைப்பட்டே ஆகணும், சரியா? சோ இது இது நம்மளுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இந்த 3 கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியற கொஸ்டின் நம்ம தப்பா அடிச்சிட்டோம்னா நம்ம எப்படி கட் ஆஃப் வருவோம்? அதுக்கு தான் நான் சொல்றேன், தெரிஞ்ச கொஸ்டின் ஒண்ணு கூட தப்பு பண்ணக்கூடாது. இதுதான் கீ, இதுதான் சக்சஸோட ஒரு மெயின் கீ பாயிண்ட். 50 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபைனலா கொஸ்டின் முடிஞ்ச உடனே இந்த வாரத்துல இந்த 50 கொஸ்டின் நம்ம எத்தனை கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணோம்? இன்னைக்கு 4 கொஸ்டினா, அடுத்த வாரம் 3 இருக்கணும், அதுக்கு அடுத்த வாரம் 2 இருக்கணும், அதுக்கு அடுத்த 1, அதுக்கு அடுத்து 0, அதுக்கு அடுத்து எப்பயுமே 0 இருக்கணும், ரொம்ப ரேரா வேணா 1 இருக்கணும், ஆனா 0லயே தான் வச்சுக்கணும். கன்ஃபார்ம் செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கீங்க, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த நீங்க இப்ப பாருங்க, நான் கட் ஆஃப் போட்டிருப்பேன், அந்த கட் ஆஃப் மார்க்ல நீங்க இருக்கீங்களா இல்லையா நீங்க பாருங்க. அப்போ ஒவ்வொன்னு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு மட்டும் பாருங்க. அந்த தெரிஞ்ச கொஸ்டினை பிளஸ் பண்ணுங்க, எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பாருங்க. வரக்கூடிய டெஸ்ட்ல இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, அதுக்காக சொன்னேன் நான், சரியா? ரைட். எனிவே திடீர்னு பாருங்க கதை எங்கிட்ட போயிடுச்சு, பரவாயில்ல. இந்த காம்ப்ளிமெண்ட்டை பத்தி சொல்லும் போது கதை கிட்ட போயிடுச்சு. இருந்தாலும் இந்த இது உங்களுக்கு தேவைதான், இந்த சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தேவைதான். நீ வரக்கூடிய எக்ஸாம்லாம் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, சரியா? மார்க்கு குறையக்கூடாது. ஒவ்வொரு டெஸ்ட்டும் டிஆர்பி எக்ஸாம் நினைச்சு நீங்க எழுதணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ரைட். சோ இதுல எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பேஜ் நம்பர் 110ல அந்த பயோ சிந்தசைஸ் பாத்தீங்களா, எது எங்க சிந்தசைஸ் பண்ணுது, அதுக்கு அடுத்து சிம்பிளா ஃபங்க்ஷன்,
அதோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அதோட ஆக்டிவேஷன் எதுல எங்க ஆக்டிவேஷன் எந்த இம்யூனோகுளோபின் ஆக்டிவேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் தட் சிலதை டைரக்டா அட்டாக் பண்ணும், சிலதை வந்து ஆக்டிவேட் பண்ணும், ஐஜிஜி ஐஜிஏ அதெல்லாம் டைரக்டா ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சில இந்த மாதிரிலாம் காம்ப்ளிமெண்ட்ல உள்ளது. சரியா? இதுக்கு ரிலேட்டடாகவும் நான் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கேட்பேன். அப்ப நீங்க ஒரு ஐடியா இல்லாம இருந்தாலும் கொஸ்டின் அடுத்தடுத்து நீங்க பாப்பீங்க பாத்தீங்களா, அந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சில இன்னும் ஒரு கிளாஸ் தேவைப்படும் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலா நான் இன்னைக்கு கொஞ்சம் வெரைட்டி இன்னொரு ½ hour முடிக்கலான்றது முடியாது போல. இன்னும் ஒரு கிளாஸ் தேவைப்படும். மோஸ்ட்லி நாளைக்கே அந்த கிளாஸ் போட்டுறேன் நான். சரியா? நீங்க வந்து நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் ஒரு கிளாஸ் முடிச்சிடலாம். ஏன்னா நான் கமிங் சண்டே வந்து நான் டெஸ்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரியா? நீங்க அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. நீங்களாட்ட வந்து அசால்ட்டா அதை படிக்காம விட்டுறாதீங்க. நான் திரும்பவும் சொல்றது ஒரே விஷயம்தான். படிச்சதையே படிச்சுட்டு இருக்காங்க. இந்த புதுசா உள்ள டாபிக் எல்லாம் வந்து படிங்க. நீங்களால் படிக்காம இருக்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றது. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க புதுசா படிக்கிறீங்க. புதுசு மீன்ஸ் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் நல்லா படிச்சிருக்கீங்க. அந்த புதுசா வந்து சரியா படிச்சிருக்க மாட்டீங்க. அப்புறம் சார் இந்த சண்டேல எங்களுக்கு டைமே இல்லை சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லவே கூடாது. இப்ப சொல்றதான். ஏன்னா டைம் இப்ப கிடையாது. அடுத்தடுத்து நிறைய ஒர்க் இருக்கு. பரவாயில்ல, நீங்க எவ்வளவு மேக்சிமம் முடிக்க முடியுமோ முடிச்சு எழுதுங்க. அடுத்த ரிவிஷன்ல அது அடுத்தடுத்து நம்ம என்ன வருதோ அதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ.